வணக்கம் எல்லாருக்கும். நான் ஏற்கனவே போன கிழமை சொன்ன மாதிரி இன்னைக்கு நாங்க பாஸ்ட் பேப்பர்ஸ் டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். அதுல முதலாவது இந்த பாஸ்ட் பேப்பருடைய ஸ்ட்ரக்சர் என்னது, இந்த எக்ஸாமினருடைய எதிர்பார்ப்பு என்னது, ஒவ்வொரு கேள்வியையும் எவ்வாறு அணுக வேண்டும் போன்ற அந்த டெக்னிக்ஸோட கேட்கப்பட்டிருக்கிற கேள்விகள்ல இதுவரைக்கும் நாங்க படிச்சிருக்கக்கூடிய தலையங்கம் தொடர்பாக உள்ள கேள்விகளுக்கு எப்படி விடையளிக்கிறன்றதான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். உங்களுக்கு தெரியும், இந்த பேப்பர் வந்து 2 பகுதிகளை கொண்டது. முதலாவது பகுதியில 10 கேள்விகள் இருக்கின்றது. அது வந்து அதுல 5 கேள்விகள் பல்தேர்வு கேள்வி, MCQ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக இருக்கின்றது. அடுத்த 5 கேள்விக்கு நீங்க குறுவிடை எழுத வேண்டும். சுருக்கமாக 2 வரி 3 வரியில விடை எழுதக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒவ்வொரு கேள்விக்கும் 2 புள்ளிகள் வழங்கப்படும். மொத்தமாக 20 புள்ளிகள். ஆகவே இதுல அந்த பின்னால் உள்ள 5 கேள்விகளுக்கும் நீங்க பந்தியாக பக்கம் பக்கமா விடை எழுத தேவையில்லை. 2-3 லைன்ல சுருக்கமாக கேட்கப்பட்ட கேள்விக்கு பொருத்தமான விடைய எழுத வேண்டும். முதல் 5 கேள்வி பல்தேர்வு கேள்விகள். அதுலயும் சில விடைகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக காணப்படும். சில ஒன்றுக்கு மேற்பட்ட விடைகள் சரியாகவும் காணப்படும். அப்ப அதுல வந்து நீங்க மிச்சம் கவனமாக ஒரு விடையை கேட்டிருந்தேன்னு சொன்னா மிக பொருத்தமான விடையை தேர்வு செய்யணும். அப்படி இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட விடைகள் சரியாக இருக்கும்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, மேற்கூறப்பட்ட எல்லாம் சரி, அப்படி இல்லாண்டா ஏபி மாத்திரம் சரி, அது மாதிரி ஆப்ஷன்கள் இருந்தா அந்த டைமுக்கு நீங்க கொஞ்சம் கவனமாக அதை பார்க்க வேண்டும். அதே நேரத்துல சில நேரம் ஒரு விடைத்தான் சரியா இருக்கும், ஆனாலும் அந்த சாய்ஸ்ல மேற்கூறப்பட்ட ஏ மற்றும் பி சரி என்றும் வரலாம். அப்ப அதற்காக ஏபி செலக்ட் பண்ண மேலாது. சில நேரம் மேற்கூறப்பட்ட யாவையும் சரின்னு இருக்கலாம், ஆனா உண்மையில அதுல ஒரு விடத்தான் சரியான விடையா இருக்கலாம். அப்ப பொதுவா ஒரு பழக்கம் இருக்குது, மேற்கூறப்பட்ட யாவையும் சரின்றா எல்லாரும் அதுக்குத்தான் அடிப்பாங்க. அப்படி இல்லை மேற்கூறப்பட்ட ஏ மற்றும் பி சரி என்றாலும் அதைத்தான் செலக்ட் பண்ணிருப்பாங்க. அது வந்து எந்த நேரமுமே சரி வராது. அப்ப தரப்பட்ட 4 விடையும் கவனமா பார்க்கணும். பார்த்துட்டு அதுல பொருத்தமான சரியான விடை எதுன்றதை நாங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளணும். அப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட சரியான விடைகள் இருக்கும் என்று சொன்னா மட்டும்தான் அந்த அந்த அடுத்த சாய்ஸஸ் வந்து நாங்க பார்க்க வேண்டியிருக்கோம். அடுத்தது பார்ட் 2. பார்ட் 2ல கிட்ட 7 கேள்விகள் வழங்கப்பட்டிருக்கும். மொத்தமா எல்லாம் 8 கேள்வி. முதலாவது அந்த குறு விடை 10 அந்த ஒரு கேள்வி போன மீதமா 7 கேள்விகள் காணப்படும். இந்த 7 கேள்விகள்லையும் ஒவ்வொரு கேள்வியும் ஒரு ஒரு வாக்கியத்தோட ஆரம்பிக்கப்படும். ஒரு பேராகிராஃப் அல்லது ஒரு பந்தி ஒன்று வழங்கப்பட்டிருக்கும். அதுக்கு பின்னால 5 கேள்விகள் வழங்கப்படும். ஒவ்வொரு கேள்விக்கும் 5 புள்ளிகள் வீதம், ஒரு கேள்விக்கு 20 புள்ளிகள். சாரி, ஒவ்வொரு கேள்விக்கும் 4 பகுதிகள் காணப்படும். அப்போ ஒரு பகுதிக்கு 5 புள்ளி வீதம், 4 பகுதிக்கும் 20 புள்ளிகள் அந்த கேள்விகளுக்கு வழங்கப்படும். அதுல நீங்க விடையளிக்க வேண்டியது அந்த 7 கேள்வியில 4 கேள்விக்கு மட்டும்தான் விடையளிக்கணும். மொத்தமா 5 கேள்விகள் விடையளிக்கணும். முதலாவது கேள்வி கட்டாயம் அதை விடையிலாது. முதலாவது கேள்வி உள்ளடங்கலாக 5 கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டும். ஒவ்வொரு கேள்விக்கும் 20 புள்ளிகள் வீதம் 100 புள்ளிகள் வழங்கப்படும். அப்ப இந்த பகுதி 2ல வழங்கப்படக்கூடிய அந்த பேராகிராஃப், ஆரம்பத்துல முதலாவது தலைப்போடு காணப்படக்கூடிய அந்த பகுதி ஒரு முக்கியமான பகுதி. ஏனென்றால் அந்த பந்தியில அந்த எக்ஸாமினர் அந்த எக்ஸாம் பேப்பரை எடுக்கக்கூடியவர், செட் பண்ணக்கூடியவர் அந்த கேள்வியில இருந்து என்ன எதிர்பார்க்கிறான்றதான் அந்த பந்தியில குறிப்பிட்டிருப்பாரு. நீங்க பார்த்திருப்பீங்க, சில நேரம் நீங்க பார்த்து அவங்களுக்கு விளங்கும். ஒவ்வொரு முறையும் ஒரே விதமான கேள்விகள் கேட்கப்படும். சரியா? கேள்வியை பார்த்தா போன முறை வந்த கேள்வி மாதிரியே தான் இருக்குது நினைக்கலாம், பார்க்க அப்படித்தான் விளங்கும். ஆனா உண்மையில அதுக்குரிய விடையை பார்த்தீங்கன்னா முற்றுமுழுதாக வேறொரு விடை ஒன்று வழங்கப்பட்டிருக்கும்.
காரணம் என்னன்னு கேட்டா, அந்த பந்தியில ஆரம்பத்துல அந்த எக்ஸாமினர் இந்த கேள்வியின் மூலம் எதை எதிர்பார்க்கிறாரோ அது வந்து வேறுபட்டிருக்கும். ரெண்டு டிஃப்ரெண்ட் பேப்பர்ஸ், ரெண்டு வேறுபட்ட பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். கேள்வி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா ஆரம்ப பந்தி வித்தியாசமா இருக்கும். அதே நேரம் விடைகளும் வித்தியாசப்படும். அப்ப அது வந்து அந்த பந்தியை வாசிக்கிறது முக்கியம். அதுல விளங்கிக் கொள்றது முக்கியம். எக்ஸாமினர் என்ன எதிர்பார்க்கிறான்றத விளங்கிக் கொள்றது முக்கியம். அப்ப அந்த பந்தில கேட்கப்பட்ட அல்லது சொல்லப்பட்ட அந்த கருத்தின் அடிப்படையில தான் நீ அந்த கேள்வி, இப்ப அது கீழே உள்ள 4 சப் கொஸ்டின்ஸ் கேள்விகளுக்கும் நீங்க விடை எழுத வேண்டும். அதே நேரம் ஒரு பாஸ் பேப்பர்ல உள்ள விட இன்னொரு அதே கேள்வியா இருந்தாலும் கூட பொருத்தமா இருக்காது. அப்ப நீங்க அதே கேள்வி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியா புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. அடுத்தது, இப்ப இது எக்ஸாமினர்ஸ், அதாவது பேப்பர் மார்க் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு கைட் ஒன்று வழங்கப்படும். ரைட், ஒரு மார்க்கிங் ஸ்கீம் மாதிரி ஒன்று வழங்கப்படும். அப்ப அந்த மார்க்கிங் ஸ்கீம் உண்மையிலே உங்களோட கேள்வி பேப்பர்ல வழங்கப்பட்டிருக்காது. கேள்வி பேப்பர்ல நான் சொல்லியிருப்பாங்க ஒரு கேள்விக்கு அந்த சப்டிவிஷன் பார்ட் 2ல நாங்க இருக்கிறோம். சப்டிவிஷன்ல ஒரு கேள்விக்கு 5 புள்ளி உண்டு. ஆனா நீங்க மார்க்கிங் ஸ்கீம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்ப அதுல கொடுத்திருப்பாங்க சில கேள்விகளுக்கு ரைட், நீங்க ஒரு விடை எழுதியிருந்தா ஒரு புள்ளி தான் வழங்கப்படும். ரைட், சில கேள்விகளுக்கு ஒரு விடை எழுதிருந்தீங்கன்னா அதுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். ரைட், அப்ப அந்த சப் கொஸ்டின்ல சில கேள்விகளை பொறுத்தவரையில நீங்க 5 மார்க்ஸ் எடுக்கணும்னு சொன்னா 5 விதமான விடைகள் அளிக்க, அதாவது 5 டிஃபரண்ட் பாயிண்ட்ஸ். ரைட், 5 விதமான விடைகள் அளித்திருந்தா தான் உங்களுக்கு 5 புள்ளிகள் எடுக்கலாம். அதே நேரம் சில கேள்விகளுக்கு நீங்க 3 விடை எழுதியிருந்தாலும் கூட 5 புள்ளிகள் எடுக்கலாம். ரைட்டா? ஆனா சிக்கல் என்னன்னு கேட்டா, அந்த மார்க்கிங் ஸ்கீம் உங்களோட கேள்வி பேப்பர்ல கொடுக்கப்படாது. அந்த மார்க்கிங் ஸ்கீம் வந்து பேப்பரை மார்க் பண்ணக்கூடியவருக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கும். ரைட், அப்ப நீங்க இதை எப்படி விளங்கிக் கொள்றது? ஓகே, இந்த கேள்விக்கு 5 பாயிண்ட்ஸ் எழுதணுமா, 5 மார்க்ஸ் எடுக்கிறாங்க, அல்லது 3 பாயிண்ட்ஸ் எழுதினா போதுமா? அதை எப்படி விளங்கிக் கொள்றது? அது ஒரு டெக்டிக்ஸ். உதாரணத்துக்கு அதாவது ஜெனரல் பிராக்டிஸ் வந்து இதான் கேள்வி செட் பண்றது. அதாவது இப்போ கேள்விகள் எடுக்கிற நேரம் அது தியரியோட சம்பந்தப்பட்டதா இருந்தா ரைட், அதுக்கு நீங்க கட்டாயம் 5 விதமான விடைகள் எழுதணும். 5 பாயிண்ட்ஸ், 5 டிஃபரெண்ட் பாயிண்ட்ஸ் நீங்க எழுத வேண்டி வரும். அதே நேரம் அது ஒரு அப்ளிகேஷன், ரைட், ப்ராக்டிக்கலி எப்படி நடக்குதுன்றத அப்ளிகேஷன் மூலமான ஒரு ஆன்சரா இருந்தா, தியரி இல்ல அப்ளிகேஷன். அப்படி என்று சொன்னா நீங்க வந்து ஒரு பாயிண்ட்ஸ் எழுதினீங்கன்னா உங்களுக்கு 2 புள்ளி கிடைக்கும். 3 பாயிண்ட்ஸ் எழுதினீங்கன்னாலும் 5 புள்ளிகள் வழங்கப்படும். அப்ப எப்போ நீங்க விலகிக் கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டா, அந்த கேள்வி தியரிய பத்தி கேட்கப்பட்டிருந்தால் 5 பாயிண்ட்ஸ் எழுதணும். அல்லது அது அப்ளிகேஷன் சம்பந்தமாக இருந்ததுன்னு சொன்னா 3 பாயிண்ட்ஸ் எழுதினாலும் போதும். 3க்கு மிச்சம் எழுதுண்டா எழுதுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா 3 பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னாலும் 5 புள்ளிகள் வழங்கப்படும். ரெண்டாவது டெக்னிக் என்னன்னு கேட்டா, இப்போ முதலாவது நாங்க பார்க்க வேண்டியது அது தியரியோட சம்பந்தப்பட்டதா அப்ளிகேஷனோட சம்பந்தப்பட்டதா. தியரி சொன்னா நாங்க 5 பாயிண்ட்ஸ் கொடுக்கணும், அப்ளிகேஷன் சொன்னா குறைஞ்சது 3 பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். அடுத்தது வந்து அது பொதுவான கேள்வியா, அல்லது ஒரு ஸ்பெசிபிக், ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ள கேட்கப்பட்ட ஒரு கேள்வியா, அதை நாங்க ரெண்டாவது பார்க்கணும். பொதுவா எல்லாருக்குமே தெரிந்த கேள்வி, இது பொதுவான ஒரு கேள்வி என்று சொன்னா அதுக்கு நீங்க கூடுதலான பாயிண்ட்ஸ் கொடுக்க வேண்டி வரும். அப்ப நீங்க குறைஞ்சது 5 பாயிண்ட்ஸ், 5 மார்க்ஸ் என்று சொன்னா 5 பாயிண்ட்ஸ் கொடுக்க வேண்டி வரும். அப்படி இல்லை அது ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு புதுவிதமான ஒரு கேள்வியாக இருக்கும்னு சொன்னா அதுக்கு நீங்க ஒரு குறைஞ்சது 3 பாயிண்ட்ஸ் ஆவது கொடுக்க வேண்டி வரும்.
5 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு. அப்ப நீங்க அதையும் கவனிக்கணும். முதலாவது இது தியரியோடு சம்பந்தப்பட்டதா, அப்ளிகேஷனோட சம்பந்தப்பட்டதான்னு பார்க்கணும். அடுத்தது இது ஒரு பொதுவான கேள்வியா அல்லது ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியான்றதையும் பார்க்க வேண்டும். அடுத்தது ஒரே கேள்வியில 2 பகுதிகள் வரலாம். அதுல அநேகமா முதலாவது பகுதி தியரியோடு சம்பந்தப்பட்டிருக்கும், 2வது பகுதி அப்ளிகேஷனோடு சம்பந்தப்பட்டிருக்கும். இப்ப பொதுவா அந்த மாதிரியான ஒரு கேள்வியில அந்த தியரி பகுதி 1க்கு முதலாவது பகுதிக்கு 1 புள்ளி தான் வழங்கப்படும், அல்லது மேக்சிமம் 2 மார்க்ஸ், 1 அல்லது 2 புள்ளிகள் வழங்கப்படும். இப்ப அதுல வரக்கூடிய 2வது அப்ளிகேஷன் பார்ட்டுக்கு தான் மிச்சம் உள்ள 3 அல்லது 4 புள்ளிகள் வழங்கப்படும். பொதுவா நாங்க பேப்பர் மார்க் பண்ற நேரம் காண்ற ஒரு விஷயம் தான், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த பார்ட் 1 ஒரு கேள்வியில முதலாவது பகுதிக்கு அரை பக்கத்துக்கு எழுதியிருப்பாங்க. அது தியரி, எல்லாரும் தெரிஞ்ச விஷயம், எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அதுல 2வது பகுதியில கேட்கப்படக்கூடிய அந்த அப்ளிகேஷனுக்கு சில நேரம் விட இருக்காது. ஏன் இவர் முதலாவது தியரி அரை பேஜுக்கு எழுதணும்னே 2வது கேள்வியை மறந்துடுறாரு. அப்படி இல்ல 2வது கேள்விக்கு விட தெரியும். அது அப்ளிகேஷன், அதாவது அதை எப்படி பிரயோகிக்க வேணும்ன்ற அந்த அந்த நாலேஜ் வந்து அவருக்கு இல்லைன்றதால விட்டுறாரு. அப்ப அந்த நேரத்துல அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு 1 மார்க்ஸ் தான் கொடுக்கப்படும். நீங்க இந்த பகுதி 2ல இந்த விடயங்களை முக்கியமா கவனத்துல கொண்டுதான் விடையளிக்க வேண்டும். அப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் இது நான் முதலாவது மார்ச் 2019 என்ற பேப்பர் தான் செய்ய போறேன். மார்ச் 2019 நினைக்கிறேன் இந்த IBSL இந்த பாஸ் பேப்பர் வித் ஆன்சர்ஸ், கேள்வி விடைகள் எல்லாம் சேர்ந்த அந்த புக்லெட் மாதிரி ஒன்று அடிச்சு விற்கிறாங்க, சல்லிக்குத்தான், சும்மா தர மாட்டாங்க. அப்ப நீங்க அதை எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கேள்வியும் கிடைக்கும், அதுக்குரிய விடையும் கிடைக்கும். அப்ப உண்மையில இந்த கிளாஸ்ல நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, அந்த ஒவ்வொரு கேள்விய அணுகுமுறை எவ்வாறு அணுக வேண்டும், எவ்வாறு அந்த கேள்வியை விளங்கி கொள்ள வேண்டும்ன்ற அந்த டெக்னிக்ஸை தான் சொல்லித்தர போறேன். அப்படி இல்லாண்டா நீங்க கேள்வியும் இருக்கு விடயம் இருக்கு, நீங்க வாசிச்சு கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஆனா அந்த அணுகுமுறை வந்து முக்கியம். நீங்க கடைசியா இருந்த 3 பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமா பாக்குற நேரம் ஒரே கேள்விதான் திரும்ப திரும்ப கேட்கிற மாதிரி ஒரு 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 இதொண்டுதான் விளங்கும் உங்களுக்கு, ஏன் இது ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. ஆனா அந்த கேள்வி அணுக வேண்டிய முறையும் அதற்குரிய விடையும் வித்தியாசப்படும். அப்ப அந்த அணுகுமுறை தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு லேசா ஆன்சர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க 5 பாஸ் பேப்பரை வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு அதை பாடமாக்கிட்டு போனாலும் சில அக்கள் நினைப்பாங்க அதை பாடமாக்கிட்டு போனா ஓகேண்டு. ஆனா அதுல ஒரு சிக்கல் ஒன்று இருக்கேன்னு கேட்டா, கேள்வி ஒரே மாதிரியா இருந்தாலும் அந்த கேட்கப்படுறதுக்கான நோக்கம் வேற, அதுக்குரிய விடைகள் வேற காணப்படும். இது 2019 மார்ச் பார்ட் 1. அதுல ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 கேள்விகள் காணப்படும், ஒரு கேள்விக்கு 2 மார்க்ஸ் தான் வழங்கப்படும். முதல்ல இந்த கேள்வி பல்தேர்வு கேள்வியா இருக்கும், MCQ. அடுத்த இந்த கேள்விக்கு சுருக்கமான விடை 2 அல்லது 3 லைன்ல விடை எழுத வேண்டி காணப்படும். இதுல முதலாவது ஒரு கேள்வி கேட்டிருக்குது. நான் இன்னைக்கு செய்ய போறது நாங்க இதுவரைக்கும் படிச்ச டாபிக் மட்டும் தான், அதனால இடைக்கிட கேள்விகள் நாங்க விட்டுருவோம், செய்ய மாட்டோம். ஏன்னா நாங்க அந்த டாபிக்ஸ் இன்னும் படிக்கல. படிச்சதுல நாங்க பார்ப்போம் எந்த அளவுக்கு நாங்க இந்த படிச்சு தந்த விடயங்கள் இந்த எக்ஸாமினருடைய எக்ஸ்பெக்டேஷன், அவருடைய எதிர்பார்ப்பை எந்த அளவு நாங்க பூர்த்தி செஞ்சிருக்கிறோன்றத எனக்கு விளங்கி கொள்ளலாம். இல்ல நாங்க இன்னும் ஏதோ படிக்காம இருக்கிறோமா, ஏரியாஸ் படிக்க வேண்டி இருக்கின்றதுன்றதையும் விளங்கி கொள்ளலாம். முதலாவது கேள்வி என்னன்னு கேட்ட, இலங்கை மத்திய வங்கியால் மேற்பார்வை செய்யப்படாத ஒரு நிறுவனம். மேற்பார்வை செய்யப்படாத ஒரு நிறுவனம்னு தான் கேட்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், நான் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் அல்லது முதல் ஆரம்ப கிளாஸ்ல நான் உங்களுக்கு ஒரு ஹேண்ட் அவுட் ஒன்று தந்திருக்கிறேன். அதில் நான் சொல்லியிருக்கிறேன், இலங்கையில காணப்படக்கூடிய நிதியியல் முறைமை பிரதானமாக 3 விதமான ஒழுங்குபடுத்தினர்களால் ஒழுங்குபடுத்தப்படுகின்றது.
ரைட். அதில் நான் சொல்றேன் சில நாடுகள்ல ஒன் ரெகுலேட்டரி மாடல், சிங்கிள் ரெகுலேட்டரி மாடல். அந்த நாட்டில் ஒரு ஒழுங்குபடுத்தினர் தான் காணப்படுவார். அவர் தான் முழு அந்த நிதியியல் முறைமையும் கட்டுப்படுத்தக்கூடியவராக காணப்படுவார். சில நாடுகள்ல மல்டிபிள் ரெகுலேட்டரி மாடல், ஒன்றுக்கு மேற்பட்ட கட்டுப்படுத்தினர்கள் அல்லது ஒழுங்குபடுத்தினர்கள் காணப்படுவார்கள். அவர்கள் அந்த நிதியியல் முறைமையில ஒவ்வொரு பகுதியை கட்டுப்படுத்துவார்கள். அப்ப இலங்கை வந்து பல்வேறு மல்டி ரெகுலேட்டரி மாடல், ஒன்றுக்கு மேற்பட்ட ஒழுங்குபடுத்தினர்களால கட்டுப்பாடு செய்யப்பட்டு மேற்பார்வை செய்யப்படக்கூடிய ஒரு ஒரு நிதியியல் முறைமை தனியார் நாட்டில் காணப்படுது. அப்ப அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் பிரதான 3 ஒழுங்குபடுத்தினர்கள் யாருன்னு. இலங்கை மத்திய வங்கி, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன், அடுத்தது வந்து ஸ்ரீலங்கா ரெகுலேட்டரி கமிஷன், இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி கமிஷன். அதுக்குரிய தமிழ் வசனம் நான் இந்த ஹேண்ட் அவுட்ல கொடுத்திருக்கிறேன், உடனே ஞாபகம் வருது இல்லை, நீங்க அதை படிச்சுக்கோங்க. அதே நேரம் நான் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு மத்திய வங்கியால கட்டுப்படுத்தப்படக்கூடிய நிறுவனங்கள் யாவை, நிதியியல் சந்தைகள் யாவை. மத்திய வங்கியின் கட்டுப்பாட்டுக்கு உட்படக்கூடிய நிதியியல் முறைமையின் மூலக்கூறுகள் யாவை. அதே நேரம் இன்சூரன்ஸ் அண்ட் ரெகுலேட்டரி கமிஷன் அதுக்கு கீழே வரக்கூடிய நிறுவனங்கள் சந்தைகள் யாவை. அதே மாதிரி செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அவர்களால் ஒரு கட்டுப்படுத்தப்படக்கூடிய நிறுவனங்கள் சந்தைகள் யாவை என்றது சொல்லியிருக்கிறேன். இதுல தந்திருக்கக்கூடிய விடயங்கள், முதலாவது உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள். அதே தெரியும் மத்திய வங்கி தான் வர்த்தக வங்கிகளோ அல்லது சிறப்பியல் வாய்ந்த வங்கிகளோ எதுவாக இருந்தாலும் மத்திய வங்கியால் தான் அதற்கு உரிமம் வழங்கப்பட்டு மேற்பார்வை செய்யப்பட்டு ஒழுங்குபடுத்தப்படுகின்றது. அப்ப அந்த விட வந்து இதுக்கு பொருத்தம் இல்லை. இரண்டாவது உரிமம் வழங்கப்பட்ட நிதி கம்பெனிகள். அது உங்களுக்கு தெரியும் இலங்கை மத்திய வங்கியால தான் நிதி கம்பெனிகளும் குத்தகை கம்பெனிகளும் ஒழுங்குமுறைப்படுத்தப்படுகின்றன. அடுத்தது முதல் நிலை வணிகர்கள், பிரைமரி டீலர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள், முதல் நிலை வணிகர்கள். அவர்களும் கூட மத்திய வங்கியால் தான் கட்டுப்படுத்தப்படுகின்றார்கள், ஒழுங்குமுறைப்படுத்தப்படுகின்றார்கள். 4வது விட வந்து கூட்டுறவு கிராமிய வங்கிகள். இது ஒரு வங்கியாக இருந்தாலும் கூட இலங்கையில வங்கிகள் என்ற நேரம் உங்களுக்கு வந்து மத்திய வங்கியால் ஒழுங்குமுறைப்படுத்தப்படக்கூடிய வங்கிகள் வேற பிரிக்கலாம், மத்திய வங்கி அல்லாத வேறு நிறுவனங்களால் உரிமம் வழங்கப்பட்டு கட்டுப்படுத்தப்படுகின்ற வங்கிகளும் காணப்படுகின்றன. இப்ப மத்திய வங்கியால கட்டுப்படுத்தப்படக்கூடிய வங்கிகள்ல தான் வர்த்தக வங்கிகளும் சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகளும் உள்ளடங்கும். அது தவிர கூட்டுறவு கிராமிய வங்கி, சனச கூட்டுறவு வங்கி, கிராமிய வங்கிகள் போன்றவை மத்திய வங்கியால் கட்டுப்படுத்தப்படுவதில்லை. வங்கி என்ற பெயர் இருந்தாலும் கூட அது மத்திய வங்கியால கட்டுப்படுத்தப்படுவதில்லை. அதற்கென்று அமைக்கப்பட்ட அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட குறிப்பிட்ட ஒரு சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட வங்கிகள். அப்படி சில உங்களுக்கு தெரியும் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், கூட்டுறவு வங்கிகள். அடுத்தது ரூரல் பேங்க்ஸ், கிராமிய வங்கிகள். அடுத்தது சனச சமிதி என்று சொல்லுவாங்க, அதாவது இப்போ சனச கூட்டுறவு வங்கி. சனச டெவலப்மெண்ட் பேங்க் என்றது ஒரு மத்திய வங்கியால உரிமம் வழங்கப்பட்ட ஒரு வங்கி. சனச டெவலப்மெண்ட், சனச அபிவிருத்தி வங்கி என்றது. அதே நேரம் சனச கூட்டுறவு வங்கி இருக்கு, அல்லது சனச கிராமிய வங்கி இருக்கு, சனச சமிதி என்று சொல்வார்கள். அது வந்து மத்திய வங்கியால கட்டுப்படுத்தப்படுவதில்லை. ரைட். அப்ப சனச என்ற பேர் ஒரு பொதுவான பேர் இருந்தாலும் கூட அதுல 2 விதமான வங்கிகள் காணப்படுகின்றன. சனச அபிவிருத்தி வங்கி மத்திய வங்கியால கட்டுப்படுத்தப்படுகின்றது. அதே நேரம் சனச கிராமிய கூட்டுறவு வங்கி வந்து அதற்குரிய அரசாங்க பார்லிமெண்டால வழங்கப்பட்ட ஒரு ஆக்ட், ஒரு சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அது வந்து அந்த அந்த நினைக்கிறேன் இப்ப அதுக்கு சொல்றது திவிநகும என்ற அந்த கூட்டமைப்பு அல்லது அத்தாரிட்டி, அதிகார சபையால தான் சனச வங்கிகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. கிராமிய வங்கிகள் கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களம், கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்,
அப்ப அதால தான் அந்த கூட்டுறவு வங்கிகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. ஆகவே இதுல சரியான விடை என்னன்னு கேட்டா கூட்டுறவு கிராமிய வங்கிகள். அது மத்திய வங்கியால கட்டுப்படுத்தப்படுவது இல்லை. இதுல நான் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா, வங்கி என்ற ஒரு சொற்பிரயோகம் காணப்படுவதால எல்லா வங்கிகளும் மத்திய வங்கியால் கட்டுப்படுத்தப்படுகின்றது என்ற கருத்து பிழையானது. இலங்கையில சில வங்கிகள் காணப்படுகின்றன, மத்திய வங்கியால் கட்டுப்படுத்தப்படாதவை. அவை குறிப்பிட்ட அந்த சட்டத்தால் அல்லது ஒரு அரச திணைக்களத்தால் அல்லது அரச கூட்டுத்தாபனத்தால் நிர்வகிக்கப்படுகின்றது, கட்டுப்படுத்தப்படுகின்றது. நீங்க அந்த லிஸ்ட பார்த்து கொண்டீங்க, மத்திய வங்கியால கட்டுப்படுத்தப்படக்கூடிய இது நிறுவனம். சில நேரம் இந்த முறை கேட்கலாம் சந்தை. மத்திய வங்கி எந்த சந்தையை கட்டுப்படுத்துகின்றது? அந்நிய செலாவணி சந்தை, கோல்மணி மார்க்கெட், அழைப்பு சந்தை, வங்கிகளுக்கு இடையிலான குறுங்கால சந்தை போன்ற சந்தைகளை கட்டுப்படுத்துது மத்திய வங்கி. அதே நேரம் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் பங்கு சந்தையை கட்டுப்படுத்துது. அடுத்தது இப்போ கேபிட்டல் மார்க்கெட் சொல்றது மூலதன சந்தையை கட்டுப்படுத்துது. அப்ப அந்த நிறுவனங்கள், சந்தைகள் அல்லது பேமெண்ட் சிஸ்டம் அவற்றை யார் யார் கட்டுப்படுத்துன்றத நீங்க விளங்கிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு கேள்வி மிக இலகுவாக விடை சொல்ல முடியும். ரெண்டாவது கேள்வி என்னன்னு கேட்டா, மிகையான நிதிகளை மத்திய வங்கியில் வைப்பு செய்யும் போது வங்கிகளுக்கு வழங்கப்படும் வட்டி வீதம் யாது? மேன்மிகை நிதிகள் என்றது ஒரு வங்கியில உங்களுக்கு தெரியும், வங்கியில வைப்புகள் பெற்றுக்கொள்ளப்படும், கடன்கள் வழங்கப்படும். உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நாள்ல அதிகமான வைப்புகள் வந்திருக்கின்றது, அன்னைக்கு கடன்கள், அதாவது காசு உட்பாய்ச்சல் அதிகம், வெளிப்பாய்ச்சல் குறைவு. அப்ப அந்த நேரத்துல வங்கி அன்றைய தினம் வங்கி நடவடிக்கைகள் முடியும் போது வங்கியிடம் அதிகமான உட்பாய்ச்சல் காரணமாக மிகையான காசு காணப்படலாம். அப்ப அந்த மிகையான காசை வங்கி என்ன செய்யலாம்? 5 மணி ஆகுதுன்னு சொன்னா பேங்கை மூடணும், மூடிட்டு எல்லாம் வீட்டுக்கு போகணும். என்ன செய்யலாம்? 2 வழி இருக்கின்றது. ஒன்று, அந்த காசு அப்படி கொண்டு போயிட்டு அவங்களோட வாலெட்ல போட்டு லாக் பண்ணலாம். அப்படி இல்லை, அது ஒரு சிஸ்டம். உங்களுக்கு தெரியும், இப்ப கொடுக்கல் வாங்கல் பௌதீக நாணயத்தின் அடிப்படையில மேற்கொள்ளப்படுவதில்லை. அனைத்துமே அக்கவுண்டிங் என்ட்ரிஸ், கணக்கீட்டு பதிவுகள் மூலம்தான் கொடுக்கல் வாங்கல் நடைபெறுகின்றது. அப்ப அதோட நெட் கேஷ் ஃப்ளோ ஒரு நாள்ல கடைசியில அதிகமாக இருக்கும்னு சொன்னா அது அப்படியே வச்சிருந்தா பேங்க்குக்கு ஒரு இன்கம் வராது. ரைட், எங்கள்கிட்ட சல்லி இருந்தேன்னு சொன்னா இன்கம் வராது. அடுத்த ஆப்ஷன் என்னன்னு கேட்டா, இலங்கை மத்திய வங்கியில கொண்டு போயிட்டு அதை வைப்பு செய்யலாம், மிகையான நிதியை வைப்பு செய்யலாம். அப்ப அந்த வைப்புக்கு வட்டி வழங்கப்படும். நீங்க இன்னைக்கு காலையில போயிட்டு இன்னைக்கு அந்திக்கு பேங்க் மூட்டுற நேரம் உங்கள்ட்ட இருக்கிற எக்ஸஸ் கேஷ், மிகையான காசு எல்லாம் கொண்டு போயிட்டு மத்திய வங்கியில கொடுத்துட்டு பேங்கை மூடிட்டு நீங்க நாளைக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டுலாம். நாளை காலையில அந்த சல்லி எடுக்கிற நேரம் அந்த ஓவர் நைட், அந்த ஒரு நாளைக்குரிய வட்டி உங்களுக்கு வழங்கப்படும், வங்கிக்கு வழங்கப்படும். அப்ப அது ஒரு இன்கம், வங்கிக்கு வருமானம் உழைத்துக் கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா லொக்கர்ல அப்படி சல்லி அப்படி பேங்க்ல இருக்கும், அதுக்கு ஒரு இன்கமும் வராது. இப்ப மத்திய வங்கி இந்த வங்கிகள் இடம் காணப்படக்கூடிய அதிகப்படியான பணங்கள், காசுகளை மத்திய வங்கிக்கு எடுக்கும். ஏன்னு கேட்டா, ஒரு சிஸ்டம், ஒரு நிதியியல் முறைமையை பொறுத்த வரையில அதுல பல்வேறு வங்கிகள் காணப்படுகின்றன. சில நேரம் ஒரு வங்கியிடம் அதிகமாக பணம் காணப்படும், சில அடுத்த வங்கிக்கு பணம் தேவைப்படும். சில வங்கிகளிடம் எக்ஸஸ் கேஷ் காணப்படலாம், சில வங்கிகளிடம் கேஷ் ஷார்டேஜ் காணப்படலாம். இப்ப மத்திய வங்கி இந்த மிகையான வங்கிகளிடமிருந்து மிகையான பணத்தை எடுத்து அந்த குறையான பணம் தேவைப்படக்கூடிய வங்கிகளுக்கு வழங்கும்.
அதற்கு ஒரு வட்டியை அறவிடும். ரைட்? இது ஒரு என்னது ஒரு ஒரு டீலிங். எக்ஸஸ் மணி எடுத்தா அவருக்கு ஒரு வட்டியை கொடுப்பாங்க. அதை எடுத்துட்டு ஷார்டேஜ் காசு தேவைப்படுற வங்கிக்கு சல்லியை கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து ஒரு வட்டியை அறவிட்டுக் கொள்வார்கள். அப்ப அந்த நடவடிக்கை வந்து நாங்க சொல்றது ஓவர் நைட் மார்க்கெட், ஓவர் நைட் பிளேஸ்மெண்ட்ஸ் சொல்றது. அப்ப மிகையான வங்கியிடமிருந்து மத்திய வங்கி பணத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு வழங்கக்கூடிய வட்டிக்கு ஒரு பெயர் இருக்கின்றது. அதே நேரம் அந்த வங்கி மிகையான பணத்தை தேவைப்படும் வங்கிக்கு கொடுத்துட்டு அதற்கு அறவிடும், வட்டி அறவிடும் மத்திய வங்கி, அதற்கு ஒரு பெயர் காணப்படுகின்றது. அப்ப இதுல கேள்வி என்னன்னு கேட்ட, மிகையான நிதிகளை மத்திய வங்கியில் வைப்பு செய்யும் போது வங்கிகளுக்கு வழங்கப்படும் வட்டி விகிதம் யாது? அப்ப இது ஒரு வைப்புக்கான வட்டி. அப்ப உங்களுக்கு அந்த அந்த வைப்பு என்ற வேர்டு அந்த அந்த சொற்பிரயோகத்தை வச்சு உங்களுக்கு இந்த விடையை கண்டுபிடிக்கலாம். இதுல முதலாவது விடை என்னன்னு கேட்டா வங்கி வீதம். வங்கி வீதம் என்றது பேங்க் ரேட். உங்களுக்கு தெரியும், வங்கிகள் மத்திய வங்கியிடம் கடன் பெறும் போது மத்திய வங்கியால் அறவிடப்படுவது. அத இந்த விடைக்கு பொருத்தமில்லை. இந்த கேள்வி வந்து வங்கி மத்திய வங்கியில வைப்பு செய்கின்றது. மத்திய வங்கியிடம் வந்து கடன் வாங்கல, ஆனா அவங்கள்ட்ட உள்ள எக்ஸஸ் கேஷ், மிகையான பணத்தை மத்திய வங்கியில வைப்பு செய்யறாங்க. ஆகவே இந்த வங்கி வீதம் என்ற விட பொருந்தாது. துணை நில் கடன் வழங்கல் வசதி வீதம், இது மத்திய வங்கியுடைய வட்டி வீதத்துல ஒன்று. 2 விதமான வட்டி வீதம் இருக்குது, அதுல ஒரு வகையானது. அப்ப இது மத்திய வங்கி கடன் வழங்கும் போது அறவிடக்கூடிய வட்டி. கடன் வழங்கப்படுவது மத்திய வங்கியால, ஆகவே அதுவும் பொருந்தாது. சராசரி நிறைவேற்றப்பட்ட வைப்பு வீதம், அவரேஜ் வெயிட்டட் டிபாசிட் ரேட். அப்ப இதுல வைப்பு என்ற சொற்பிரயோகம் காணப்படுகின்றது. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த குறிப்பிட்ட வங்கி மத்திய வங்கியில வைப்பு செய்கின்றது. வைப்புக்கான வட்டி வீதம் என்றது இருக்குது. அப்ப அந்த விட பொருத்தமா இல்லையான்றதை நாங்க பார்ப்போம். அடுத்த விடையும் பார்க்கணும். 4வது விட துணை நில் வைப்பு வீத வசதி, துணை நில் வைப்பு வசதி வீதம். அப்ப அதுலயும் வைப்புக்கான வட்டி என்றைத்தான் இருக்குது. வைப்புக்கு வழங்கப்படக்கூடிய 2 விதமான வட்டி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தெரியும், முதலாவதும் 2வதும் வங்கிகள் மத்திய வங்கியோட வந்து கடன் பெறும் போது அறவிடப்படக்கூடிய வட்டி. ஆகவே இதற்கு பொருத்தம் இல்லை. இதுல விட வந்து ஒன்று 3ஆக இருக்கலாம் அல்லது 4ஆக இருக்கலாம். காரணம், 2மே வைப்புக்காக வழங்கப்படக்கூடிய வட்டி விகிதங்கள். அடுத்தது நாங்க என்ன கண்டுபிடிக்கணும்டா, மத்திய வங்கியால வழங்கக்கூடிய வட்டி வீதம் என்னன்றது. அப்ப சராசரி நிறைவேற்றப்பட்ட வைப்பு வீதம் என்பது ஆங்கிலத்துல எவரேஜ் வெயிட்டட் டிபாசிட் ரேட் என்று சொல்லப்படும். இது வங்கிகள் தமது வாடிக்கையாளரின் வைப்புக்கு வழங்கக்கூடிய வட்டிகளுடைய ஒரு சராசரி. வங்கி சேவிங்ஸ் அக்கௌண்ட், சேமிப்பு கணக்குக்கு வட்டி வழங்கும், நிலையான வைப்பு கணக்குக்கு வட்டி வழங்கும். அப்போ இலங்கையில 32 வங்கிகள் காணப்படுகின்றன. இந்த 32 வங்கிகளாலும் அவர்களுடைய வைப்புகளுக்கு வழங்கக்கூடிய வட்டிகளுடைய சராசரி தான் இந்த எவரேஜ் வெயிட்டட் டிபாசிட் ரேட். அப்ப அது வங்கி வாடிக்கையாளரின் வைப்புக்கு வழங்கக்கூடியது. ஆகவே அந்த விடையும் பொருத்தமில்லை. ஏன், இந்த கேள்வி வங்கி வந்து மத்திய வங்கியில தான் வைப்பு செய்யுது. ஆகவே இதுக்குரிய விட வந்து என்னன்னு கேட்டா துணை நில் வைப்பு வசதி வீதம், ஸ்டாண்டர்ட் டிபாசிட் ஃபெசிலிட்டி ரேட். அப்ப அதை விட அது ஒரு விதமான ஒரு டெக்டிக்ஸ். அப்படி இல்லை உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சிருக்கும்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், மத்திய வங்கியுடைய கொள்கை வட்டி வீதங்கள் 2 காணப்படுகின்றன. அது ஒன்று மேல காணப்படக்கூடியது ஸ்டாண்டர்ட் லெண்டிங் ரேட், லெண்டிங் ஃபெசிலிட்டி ரேட், துணைநில் கடன் வழங்கல் வட்டி வீதம். கீழால காணப்படக்கூடியது துணைநில் வைப்பு வட்டி வீதம். அந்த பரல் ரைன் 2 வரிகள், கோடுகளுக்கு இடையில் தான் வங்கிகளால் அறவிடக்கூடிய வட்டி வீதங்கள் மாற்றமடையும். அது உங்களுக்கு தெரியும், கொள்கை வட்டி வீதம் என்னன்றது.
அந்த கொள்கை வட்டி வீதத்துல மத்திய வங்கி கடன் பெறும் போது மத்திய வங்கி கடன் வழங்கும் போது அறவிடக்கூடிய வட்டி வீதம் தான் துணைநில் கடன் வழங்கல் வட்டி வீதம். மத்திய வங்கி வைப்புகளை வங்கிகளிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் போது வழங்கக்கூடிய வட்டி தான் துணைநில் வைப்பு வசதி வட்டி வீதம் என்றது. அது வந்து நீங்க உங்களுக்கு அந்த சவுண்ட் நாலேஜ், அந்த சப்ஜெக்டை பத்தின நாலேஜ் இருக்கும்னு சொன்னா அந்த மாதிரி விடையளிக்கலாம். அப்படி இல்லை, ஓகே இது சரியா தெரியல, நான் அந்த ஏரியாவை படிக்கல எக்ஸாமுக்குண்டா, நீங்க அதை வந்து எப்படி ஃபில்டர் பண்ணிட்டு ரைட் பொருத்தம் இல்லாத தங்கால் ஆக்கிட்டு ஒரே மாதிரியான 2 விடை இருந்துச்சுன்னு சொன்னா அதுல எப்படி சரியான விடையை தேர்ந்தெடுக்கின்றதையும் அந்த டெக்னிக்கையும் நீங்க பாய்க்க முடியும். அடுத்தது இன்னொரு கேள்வி இருக்குது. வங்கி ஒன்றினால் ஒரு சில்லறை வாடிக்கையாளருக்கு வழங்கப்படாத வசதி. ரைட், உங்களுக்கு தெரியும் வங்கிகள் பொதுவாக 2 வகையான வாடிக்கையாளர்களுக்கு அவர்களுடைய சேவைகளை வழங்குகிறார்கள். முதலாவது வகை கோஆபரேட் கஸ்டமர்ஸ், நிறுவன வாடிக்கையாளர்கள், கம்பெனிஸ் அல்லது கோஆபரேட் அரச நிறுவனங்கள். அடுத்தது வந்து ரீட்டைல் கஸ்டமர், அதாவது சில்லறை வாடிக்கையாளர், தனிநபர்கள். ரைட், அப்ப தனிநபர்களுக்கு வழங்க வங்கிகள் சேவையாற்றுகின்றன. அதே மாதிரி நிறுவனங்களுக்கும் வங்கிகள் அவர்களுடைய சேவைகளை வழங்குகின்றது. இதுல கேள்வி என்னன்னு கேட்டா, சில்லறை வாடிக்கையாளர் அதாவது தனிநபர்களுக்கு வழங்கப்படாத வசதி. உங்களுக்கு தெரியும் தனிநபர்களுக்கு வங்கியால் வழங்கப்படக்கூடிய வசதிகள் என்னன்னு நாங்க படிச்சிருக்கிறோம். ரீட்டைல் லோன்ஸ் சம்பந்தமா படிச்சிருக்கிறோம். அவ என்னென்ன வகையான லோன் கடன் வசதிகள் அல்லது வேறு சேவைகள் தனிநபர்களுக்கு வழங்கப்படும் நாங்க படிச்சிருக்கிறோம். ஹவுசிங் லோன் அல்லது பர்சனல் லோன், எடுகேஷன் லோன், வெஹிக்கல் லோன், வேற என்னது போனிங், அடகு வைத்தல், அதெல்லாம் தனிநபர்களுக்கு வழங்கக்கூடிய கடன் வசதிகள். அதே மாதிரி கோஆபரேட் நிறுவனங்களுக்கு என்னென்ன கடன் வசதிகள் வழங்கும்? ஒர்க்கிங் கேபிட்டல், தொழிற்பாட்டு மூலதனம், அல்லது இப்போ ஏற்றுமதி இறக்குமதி கடன்கள், அல்லது ப்ராஜெக்ட் ஃபைனான்சிங் திட்ட கடன்கள், அல்லது கூட்டிணைக்கப்பட்ட கடன்கள் சிண்டிகேட்டட் லோன்ஸ், அது போன்றவை நிறுவனங்களுக்கு வழங்கக்கூடிய கடன் வசதிகள். இதுல என்ன ஆன்சர் தந்திருக்கிறாங்கன்னு பார்ப்போம். முதலாவது வாகனம் கொள்வனவு செய்வதற்கான ஒரு தவணை கடன். இது ஒரு வெஹிக்கல் லோன், வாகன கடன். அதாவது தனிநபர்களுக்கு வழங்கப்படலாம், கம்பெனிக்கும் வழங்கப்படலாம், பிரச்சனை இல்லை, ஆனா தனிநபர்களுக்கும் கொடுக்கப்படும். வதிவிட ஆதன ஈட்டுக்கடன், அதாவது ஹவுசிங் லோன், மோர்கேஜ் லோன் சொல்றது. அப்ப நீங்க வதிவிடம் வீட்டுக்கான ஒரு ஈட்டுக்கடன் பத்திரத்தை, உரிமை பத்திரத்தை அடகு வச்சு ஒரு கடன் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப வீட்டு கடன் பொதுவாக தெரியும் தனிநபர்களுக்கு வழங்கக்கூடியது, கம்பெனிகளுக்கு வீட்டு கடன் கொடுக்கப்படுவதில்லை. ஆகவே இதுவும் தனிநபர்களுக்கு வழங்கக்கூடிய ஒன்று. அடுத்தது தங்க பொருட்களுக்கு எதிரான முற்பணங்கள், அதாவது போனிங், அடகு பணம், தங்க அடகு பணம். அதுவும் பொதுவாக கம்பெனிகளுக்கும் வழங்கப்படும், தனிநபர்களுக்கும் வழங்கப்படும். 2 பேரும் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. அடுத்தது செயற்பாட்டு மூலதன கடன், ஒர்க்கிங் கேபிட்டல் லோன். ஒர்க்கிங் கேபிட்டல் லோன்றது பொதுவா ஒரு வியாபார நிறுவனத்துக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு கடன் தான். ஏன் தனிநபருக்கு ஒரு பிசினஸ் வந்து செய்யக்கூடிய தேவைப்பாடு இல்லை. ஆகவே அது தனிநபர்களுக்கு பொதுவாக வழங்கப்படுவதில்லை. ஆனாலும் கூட இதுல ஒரு மயக்கமான தன்மை காணப்படுது. ஏனென்று கேட்டா உங்களுக்கு தெரியும், ஒரு தனியுரிமை அல்லது பங்குடைமை வியாபாரம், அவர்களை பொறுத்தவரையில அந்த தனியுரிமை என்று சொன்னா அதென்ற உரிமையாளர், அவர் ஒரு தனிநபர், அவருடைய பேர்லையும் கடன் எடுக்க முடியும், அல்லது அந்த நிறுவனத்தோட பேர்லையும் கடன் எடுக்க முடியும். பங்குடைமையும் அதே மாதிரி தனியாளுடைய பேர்ல கடன் எடுக்க முடியும், அல்லது நிறுவனத்தின் பேர்ல கடன் எடுக்க முடியும். ஒரு கோஆபரேட் கம்பெனி, அதாவது ஒரு கம்பெனியை பொறுத்தவரையில அந்த சிக்கல் இல்லை. ஏனென்ற கம்பெனி ஒரு சட்டத்தின் முன் அது ஒரு வேறு நிறுவனம், ஒரு லீகல் பர்சன் என்று சொல்லக்கூடியது. ஆகவே ஒரு கம்பெனி வந்து டைரக்டா
அதோட பேர்ல கடன் வாங்கலாம். ரைட்? அது உரிமையாளர்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒரு சில்லறை வியாபாரம் அல்லது தனியுரிமை வியாபாரம் அல்லது பங்குடைமை வியாபாரமா இருக்கும்போது அது தனிநபர்களோட பேர்லயும் இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் எடுக்க முடியும். ரைட்? அப்ப இதுல எந்த விட சரியானது? ஒரு ரீட்டைல் வாடிக்கையாளர், அதாவது சில்லறை வாடிக்கையாளருக்கு வழங்கப்படாத ஒரு வசதி என்று கேட்கிறாங்க. அப்ப இதுல மிக பொருத்தம் இல்லாதவை பொதுவா வாகனம் சொந்த பாவனைக்காக பயன்படுத்தப்படும். ஆகவே வாகனம் எங்களுக்கு 100% தெரியும், அது ஒரு தனியார் கடன் என்று. அதே நேரம் வீட்டு கடனும் அதாவது வசிக்கிறதுக்காகத்தான் பெறப்படுகின்றது, வியாபார நோக்கத்துக்காக வீட்டு கடன்கள் பெறப்படுவதில்லை. ஆகவே அதுவும் ஒரு தனியார் கடன். தங்க பொருளுக்கு எதிரானது சில நேரம் தந்த சொந்த பாவனைக்கோ அல்லது வியாபாரத்துக்கோ பயன்படுத்த முடியும். ஆனாலும் அவங்களுக்கு தெரியும், இந்த விவசாயம் செய்யறாக்கள் அல்லது சிறு கைத்தொழில் செய்யறாக்கள் அவங்கள்ட்ட சல்லி இல்லாத நேரத்துல அவங்க அந்த தங்களுடைய காணப்படுகின்ற தங்க ஆபரணங்களை ஈடு வைத்து அந்த சல்லி எடுத்து அவங்க அந்த பிசினஸ் அவங்களோட வியாபாரத்துக்கு தான் பயன்படுத்துவார்கள். ரைட்? எல்லாருக்கும் தெரிந்த விடயம். சோ அங்கனைக்கும் ஒரு ஒரு மயக்கமான தன்மை காணப்படுது. ஆனாலும் பொதுவாக இந்த தங்க ஆபரண கடன்கள் தனியாளுக்குத்தான் வழங்கப்படுகின்றது, தனது சொந்த தேவைக்காக. ரைட்? இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் என்பது, அதாவது செயற்பாட்டு மூலதன கடன் என்பது முழுக்க முழுக்க ஒரு வியாபார நோக்கத்துக்காகவே வழங்கப்படுகின்றது. அப்ப தனியாருடைய நோக்கங்களுக்காக வழங்கப்படாத ஒரு கடன் இந்த தரப்பட்ட 4லையும் அது ஒர்க்கிங் கேபிட்டல் லோனா தான் காணப்படுது. வாகனம் தனியாருடைய பாவனைக்காக வழங்கப்படலாம். வீடு தனியாருடைய பாவனைக்காக, தங்க பொருட்களும் தனியார் பாவனைக்காக வழங்கப்படலாம். ஆனால் இந்த செயற்பாட்டு மூலதன கடன் மாத்திரம் தனியாருடைய பாவனைக்காக வழங்கப்படும். அது ஒரு தனியாரால் பெற்றுக்கொள்ளப்பட்டாலும் அதனுடைய நோக்கம் முழுக்க முழுக்க வியாபாரத்துக்கு பயன்படுத்துவதாகத்தான் காணப்படும். சரியா? ஆகவே இதுல மிக பொருத்தம், கிட்டத்தட்ட 3 விடைகள் சரியான விடையாக இருந்தாலும் கூட மிக பொருத்தமான விடை செயற்பாட்டு மூலதன கடன்ன்றதுதான். அப்ப இத மாதிரி மயக்கமான விடைகள் காணப்படும். எல்லா விடையுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும், சரியானதாக இருக்கும். அப்ப அத மாதிரி சந்தர்ப்பத்துல நான் கேட்கப்பட்ட கேள்வியை சரியாக விளங்கி கொண்டு அதற்கு மிக பொருத்தமான விடையை தேர்வு செய்யறது முக்கியம். அடுத்த இன்னொரு கேள்வி, தனிப்பட்ட வாடிக்கையாளர்களின் அதே நேர இலத்திரனியல் நிதி மாற்றங்களுக்கு ரியல் டைம் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர், தனிப்பட்ட, இதுவும் தனிப்பட்ட வாடிக்கையாளர்களுடைய அதே நேர இலத்திரனியல் நிதி மாற்றங்களுக்கு பயன்படுத்துவதற்காக லங்கா கிளியரால அறிமுகப்படுத்தப்பட்ட கொடுப்பனவு முறை என்னன்றதான் கேட்கிறாங்க. இதுவும் கூட ஒரு தனியார் உங்களோட அக்கௌண்ட்ல உள்ள ஒரு சல்லிய ஒரு ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டுக்கு நீங்க மாத்த போறீங்க, இமீடியட்டா நடக்கணும். சல்லி மாத்துறது எப்படி வேண்டாலும் செய்யலாம். உங்களுக்கு உங்களோட பேங்க்குக்கு போயிட்டு அதை வித்ட்ரா பண்ண முடியும். ரைட்? உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து சல்லி எடுக்கலாம். திரும்ப உதாரணத்துக்கு சொல்லுங்க, நீங்க உங்களோட அக்கௌண்ட் இருக்குது பேங்க் ஆஃப் சிலோன்ல, உங்களோட கூட்டாளியோட அக்கௌண்ட் இருக்குது கமர்ஷியல் பேங்க்ல இருந்து. இப்ப நீங்க உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து சல்லிய கூட்டாளியுடைய ஃப்ரெண்டுடைய கமர்ஷியல் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாத்த போறீங்க. பேங்க் ஆஃப் சிலோனுக்கு நீங்க போயிட்டு அந்த சல்லியை எடுத்துட்டு திரும்ப கமர்ஷியல் பேங்க்குக்கு போயிட்டு அதை உங்களோட ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ல டிபாசிட் பண்ணலாம். அது ஒரு வகையானது. ஆனா அது அதே நேரம் இல்லை, அது இட்ஸ் நாட், அது ரியல் டைம் டிரான்சாக்ஷன் இல்லை, அதுக்கு குறிப்பிட்ட நேரம் எடுக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ஆன்லைன் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் செய்யலாம். நீங்க இருக்கிற இடத்துல கம்ப்யூட்டர்ல லொகோன் ஆகலாம் அல்லது மொபைல் போன்ஸ்ல லொகோன் ஆகலாம். உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து உங்களோட ஃப்ரெண்ட் உங்களோட கூட்டாளோட அக்கௌண்ட்டுக்கு உடனடியாக பணத்தை மாத்தலாம், ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் செய்யலாம். அது அதே நேரம் உடனடியாக மேற்கொள்ளப்படுகின்றது.
அப்ப இதுல கேள்வி என்னன்னு கேட்டா எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் அதை பத்தி தான் கேட்கிறாங்க. அதே நேரத்தில் அதாவது ரியல் டைம்ல ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் மேற்கொள்ள முடியும் சொல்றாங்க. இதுல முதலாவது விட வந்து காமன் ஏடிஎம் ஸ்விட்ச். உங்களுக்கு தெரியும் ஏடிஎம் கூட ஒரு எலக்ட்ரானிக் மெத்தட். நீங்க பேங்க்குக்கு போயிட்டு பௌதீகமாக பிசிக்கல் கேஷ் எடுத்து பௌதீக காசை எடுத்துட்டு நீங்க கொண்டு போயிட்டு இன்னொரு அக்கௌண்ட்ல டிபாசிட் பண்ணல. ஏடிஎம்லயும் உங்களுக்கு தெரியும் வித்ட்ரா பண்ணிட்டு அடுத்த பக்கத்தால டிபாசிட் பண்ணலாம். ரைட், ஏடிஎம்ல டிபாசிட் செய்ய மேலும் செய்ய முடியும். அதுவும் கூட எலக்ட்ரானிக் சிஸ்டம் தான். ரைட், எலக்ட்ரானியல் பணப்பரிமாற்றம். கேள்வி என்னன்னு கேட்ட காமன் ஏடிஎம் சுவிட்ச்ன்ற நேரம் அது எதற்காக பயன்படுத்தப்படுகின்றது நான் விளங்கி இருக்கணும். ரைட், இல்ல 4 கேள்வியுமே எலக்ட்ரானிக்ஸ் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபரோட சம்பந்தப்பட்டது. முதலாவது பொதுவான ஏடிஎம் ஆளி காமன் ஏடிஎம் சுவிட்ச். இரண்டாவது பொதுவான எலக்ட்ரானியல் நிதி மாற்றல் ஆளி காமன் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் சுவிட்ச். அடுத்தது இலங்கை வங்கிகளுக்கு இடையிலான கொடுப்பனவு முறைமை ஸ்ரீலங்கா இன்டர்பேங்க் பேமெண்ட் சிஸ்டம். அடுத்தது அதே நேரம் மொத்த கொடுப்பனவு முறைமை ஆர்டிஜிஎஸ் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம். எல்லாமே எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபருக்கு பயன்படுத்தக்கூடிய முறைகள். ஆனாலும் இதுல கேள்வி என்னன்னு கேட்டா அதே நேரம் எலக்ட்ரானியல் நிதி மாற்றம் ரியல் டைம் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் அதான் கேட்கப்படுது. அப்ப காமன் ஏடிஎம் சுவிட்ச்ன்ற நேரம் அது ஏடிஎம் மெஷினோட சம்பந்தப்பட்டிருந்தாலும் கூட இந்த காமன் ஏடிஎம் சுவிட்சுடைய நோக்கம் பணத்தை மீள பெறுதல். அதாவது உங்களுக்கு நீங்க பேங்க் ஆஃப் சிலோன் ஏடிஎம் மெஷின்ல சம்பத் பேங்க் ஏடிஎம் கார்டை போட்டு சல்லி எடுக்கலாம். சம்பத் பேங்க் ஏடிஎம் மெஷின்ல கமர்ஷியல் பேங்க் கார்டால சல்லி எடுக்கலாம். கமர்ஷியல் பேங்க் ஏடிஎம் மெஷின்ல பீப்புள்ஸ் பேங்க் கார்டால சல்லி எடுக்கலாம். அப்ப இந்த காமன் ஏடிஎம் சுவிட்சுடைய தொழிற்பாடு இலங்கையில காணப்படக்கூடிய ஏடிஎம் இயந்திரங்கள்ல இருந்து எந்த வங்கியுடைய ஏடிஎம் அட்டையும் பயன்படுத்தி பணம் மீள பெற முடியும். அப்ப இது வந்து பணம் மீள பெறு எலக்ட்ரானிக்கலி, அதாவது அதுவும் ரியல் டைம். ரைட், நீங்க கமர்ஷியல் பேங்க் கார்டை பீப்புள்ஸ் பேங்க்ல போட்டாலும் உடனே சொல்லி வரும் ரியல் டைம். ரைட், ஆனாலும் கூட அதோட நோக்கம் பணம் மீள பெறல் மட்டும்தான். ஓகே, அப்ப இது ஒரு ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் இல்லை. ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு சல்லி அனுப்ப முடியாது. அக்கௌண்ட்ல இருந்து ஏடிஎம் போட்டு எந்த பேங்க் ஏடிஎம்னாலும் எந்த ஏடிஎம்ல இருந்தும் சல்லி எடுக்கலாம். ரைட், ஆகவே அந்த விட பொருத்தம் இல்லை. அடுத்தது இலங்கை வங்கிகளுக்கு இடையிலான கொடுப்பனவு முறைமை ஸ்ரீலங்கா இன்டர் பேங்க் பேமெண்ட் சிஸ்டம் ஸ்லிப்ஸ் என்று சொல்லக்கூடியது. இதுவும் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் மெத்தட். அதாவது ஒரு அக்கௌண்ட் உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு சல்லி அனுப்பலாம். எலக்ட்ரானிக்கலி தான் இந்த தொழிற்பாடு நடைபெறும். ஆனா இது வந்து ரியல் டைம் இல்லை. ஏன்னு கேட்டா ஸ்லிப்ஸை பொறுத்தவரையில அது ஒரு நாளைக்கு 2 சைக்கிள் 2 சுழற்சி முறையில தான் அந்த கொடுப்பனவு ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் மேற்கொள்ளப்படும். நீங்க இன்னைக்கு டிபாசிட் பண்ணீங்கன்னு சொன்னா இன்னைக்கு நீங்க சல்லி அனுப்பணும்னா அது வந்து நாளைக்கு தான் அந்த கஸ்டமருக்கு போய் சேரும். T+1 இந்த பழைய டியூட்டர்ல எடுத்து பாருங்க, அதுல இருக்குது. ஸ்லிப்ஸ் என்றது T+1. இன்னைக்கு நாங்க அந்த ஃபண்ட் டிரான்ஸ்ஃபரை செஞ்சோம்னா அடுத்த நபருக்கு அது நாளைக்கு தான் கிடைக்கும். ஒரு நாள் தேவை இந்த ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் செய்யறதுக்கு. அது ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் செய்யறதுக்கு பயன்படுத்தப்படுகின்றது ஒரு எலக்ட்ரானிக் முறைமை. ஆனா அது ஒரு ரியல் டைம் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் மெத்தட் இல்லை. அதே நேரம் பணப்பரிமாற்றம் செய்ய முடியாது, எங்களுக்கு ஒரு நாள் காத்திருக்க வேண்டி வரும். ஆகவே அந்த விடையும் பொருத்தம் இல்லை. அடுத்தது ஆர்டிஜிஎஸ், அதே நேரம் மொத்த தீர்ப்பன முறை ஆர்டிஜிஎஸ். ஆர்டிஜிஎஸ் என்றது
ரியல் டைம், உடனடியாக பணம் மாற்றப்படும். அது பயன்படுத்தப்படுவதும் என்னத்துக்கு? பண பரிமாற்றத்துக்கு. ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பலாம், ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்பலாம். ரைட்? அப்ப இது வந்து ரியல் டைமும் தான் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் மெக்கானிசம், நிதி மாற்றத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆனா இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இந்த ஆர்டிஜிஎஸ் பயன்படுத்தப்படுவது ஒரு பெரிய அளவான அமௌண்ட், ஒரு பெரிய தொகையை நீங்க ஒரு கணக்குல இருந்து இன்னொரு கணக்குக்கு சொல்லுங்க, ஒரு 50 லட்சம் ரூபாய் நீங்க உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து இன்னொருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணும்னு சொன்னா அந்த டைமுக்கு நீங்க இந்த ஆர்டிஜிஎஸ் பாவிக்கலாம். ஒரு 5000 ரூபாய் அல்லது 10,000 ரூபாய் மாத்திரம்டா ஆர்டிஜிஎஸ் பாவிக்க முடியாது. காரணம், ஆர்டிஜிஎஸ் வந்து ரியல் டைம் ஃபண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டமாக இருந்தாலும் அது பயன்படுத்தப்படுவது ஒரு என்ன சொல்றது, பெரிய அளவிலான ஒரு பண கொடுக்கல் வாங்கல், பெரிய அளவிலான பண பரிமாற்றத்துக்கு தான் பயன்படுத்தப்படும். சரியா? அப்ப அடுத்தது கடைசியா உள்ளது எலக்ட்ரானிக் காமன் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் சுவிட்ச். இது என்னன்னு கேட்டா, இது பண பரிமாற்றத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முறைமை, இமீடியட், அதாவது ரியல் டைம். அதே நேரத்தில் அந்த அக்கௌண்ட் சொல்லி அடுத்தவருடைய அக்கௌண்ட்டுக்கு போகும். அதே நேரம் இது வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டுகள் அனுப்புறதுக்கு, ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் அப்படி சின்ன அமௌண்ட்டுகள் அனுப்புறதுக்கு பயன்படுத்தப்படுகின்றது, தனிநபர்களால பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே கேள்வி என்னன்னு கேட்டா, தனிப்பட்ட வாடிக்கையாளர் அதே நேரம் இலத்திரனியல் கொடுப்பனவு செய்யணும். அவர் தனிப்பட்ட வாடிக்கையாளரா இருக்கணும், அவர் பொதுவா சின்ன அமௌண்ட்டை தான் செய்வாரு. ரைட்? அதே நேரம் ரியல் டைம்ல செய்யக்கூடியதாகவும் இருக்கணும். ஆகவே இதுக்கு சரியான விட காமன் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் சுவிட்ச், செஃப்ட் என்று சொல்றது. இப்ப இதே கேள்விய ஒரு நிறுவனம், ரைட், ஒரு நிறுவனம் இன்னொரு நிறுவனத்துக்கு அதே நேரம் இலத்திரனியல் பணமாற்றம் மேற்கொள்ள வேண்டுமா இருந்தா ஒரு பெரிய ஒரு தொகையை, அப்ப அதுக்கு அந்த நேரம் அதுக்கு ஒரு சரியான விடையா இருக்கும் என்னது? ஆர்டிஜிஎஸ். ஆர்டிஜிஎஸ் என்றது அந்த டைம்ல சரியான விடையா காணப்படும். அப்ப கேள்வி ஒரு தனிப்பட்ட வாடிக்கையாளர், ஆகவே அவர் செய்யக்கூடிய அந்த கொடுப்பனவு பணப்பரிமாற்றம் ஒரு சிறிய தொகையாகத்தான் காணப்படும். அப்ப அந்த சிறிய தொகைகளுக்கு பொருத்தமானது செஃப்ட் அல்லது காமன் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் சுவிட்ச். அடுத்த ஒரு கேள்வி பார்ப்போம். ஒரு வங்கியின் பணிப்பாளராக கடமையாற்றும் ஒருவரின் ஆகக்கூடிய வயது யாது? இது வந்து கம்பெனி ஆளுகை, கோஆபரேட் கவர்னன்ஸோட சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. நாங்க அந்த சப்ஜெக்ட் நாங்க படிச்சு முடிச்சிட்டோம். ரைட்? ஸோ உங்களுக்கு தெரியும், கோஆபரேட் கவர்னன்ஸ்ல நாங்க படிச்சிருக்கிற நிறைய விஷயம். அது ஒரு வங்கியுடைய பணிப்பாளராக இருப்பதற்கான தகமைகள் என்ன, அதற்கான வயதெல்லை என்ன, எத்தனை விதமான பணிப்பாளர்கள் காணப்படலாம், சுதந்திரமான பணிப்பாளர் அல்லது நிறைவேற்று பணிப்பாளர், நிறைவேற்று அதிகாரம் இல்லாத பணிப்பாளர், அப்படி நாங்கள் அந்த கோஆபரேட் கவர்னன்ஸ் நாங்கள் முழு பரப்பளவையும் நாங்கள் படிச்சு தந்திருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இந்த கேள்வி என்னன்னு கேட்டா, ஒரு வங்கியின் பணிப்பாளராக கடமையாற்றும் ஒருவரின் ஆகக்கூடிய வயது யாது? 55, 60, 70, 80. அல்ல, சரியான விடை எதுன்னு கேட்டா 70 வயது. அப்ப ஒரு பணிப்பாளரை பொறுத்தவரையில ஒரு வங்கியில 70 வயது வரைக்கும் அவருக்கு கடமையாற்ற முடியும். 70 வயது தாண்டிட்டா அல்லது 70 வயது முடிகிறதோட அவர் அந்த வங்கியில இருந்து விலகிறணும். அதற்கு மேல அவர்ல அந்த வங்கியில ஒரு பணிப்பாளராக கடமையாற்ற முடியாது. விலகி இன்னொரு வங்கி போகவும் மேல, ஏன் 70 வயது முடிஞ்சிட்டு. அப்ப அதே நேரம் இன்னொரு கட்டுப்பாடு இருக்கின்றது. ஒரு வங்கியில 9 வருடங்களுக்கு மேல வேலையை செய்யவும் முடியாது, பணிப்பாளராக கடமையாற்ற முடியாது. சில நேரம் அவர் 9 வருடம் முடிகிற நேரம் அவருக்கு வயது 60 இருந்தா அவர் இன்னொரு வங்கிக்கு போகலாம். ஏன், அவருக்கு 70 வயது வரையும் பணிப்பாளராக கடமையாற்ற முடியும். ஆகவே ஆனா ஒரு வங்கியில 9 வருடங்கள், ஒரு வங்கியில 9 வருடம் முடிஞ்சிட்டு அவருக்கு இன்னும் 70 வயது ஆகலன்னு சொன்னா இன்னொரு வங்கியில போயிட்டு பணிப்பாளராக கடமையாற்றலாம். ஆனா 70 வயதுக்கு பிறகு எந்த வங்கிக்கும் பணிப்பாளராக கடமையாற்ற முடியாது. ஸோ அது வந்து இந்த 2000
19ஆம் ஆண்டுல உள்ள மல்டி MCQ கொஸ்டின்ஸ். அடுத்தது அதுல 2வது பகுதியில குறுவிடை ஷார்ட் ஆன்சர்ஸ் கொடுக்க வேண்டியிருக்குது, சுருக்கமான விடை கொடுக்க வேண்டியிருக்குது. இந்த பகுதி 2ல இப்போ ஒரு 5 கேள்விக்கு ஒரு கேள்விக்கு 2 மார்க்ஸ், 5 கேள்விக்கும் 10 மார்க்ஸ் தான் இருக்குது. அப்ப 2 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளவு எழுதணும்? இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, சில நேரம் ஒரு பக்கத்துக்கு விடை எழுதியிருப்பாங்க. ரைட், கொடுக்க போறது 2 மார்க்ஸ் சுருக்கமான விடை. ஒரு அரை பக்கம் அல்லது ஒரு பக்கம் அல்லது முக்கா பக்கத்துக்கு விடை எழுதியிருப்பாங்க. அப்ப 2 மார்க்ஸுக்கு அவ்வளவு எழுதணுமா என்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்ப இதுல எதிர்பார்க்கப்படுறது என்னன்னு கேட்டா, சுருக்கமான பொருத்தமான விடையை கொடுக்கணும். சுருக்கமாகவும் இருக்கணும், பொருத்தமாகவும் இருக்கணும். அப்படி இல்லை நீங்க ஒரு பக்கத்துக்கு சும்மா சம்பந்தம் இல்லாததெல்லாம் எழுதி முழு தியரியும் எழுதி வச்சா மார்க்ஸ் கொடுக்க முடியாது. ஓகே, எனக்கு நிறைய எழுதணும்ன்றது முக்கியம் இல்லை, அந்த கேட்கப்பட்ட கேள்விக்கு பொருத்தமான நேரான விடையை எழுதுங்க. சுருக்கமா எழுதுங்க, 2 லைன் 3 லைன் போதும் 2 மார்க்ஸுக்கு. நிறைய எழுத தேவையில்லை, ஆனா அந்த 2-3 லைன்லையும் பொருத்தமான அல்லது முக்கியமான விடயம் எழுதப்பட்டிருக்கும். ஒரு கேள்வியில சில விடயங்கள் முக்கியமானது, அந்த முக்கியமான விடயம் எழுதப்பட்டிருக்கும். இதுல முதலாவது என்ன கேட்கிறாங்கன்னா, ஒரு சுழற்சி கடன் வழி என்பது யாது? ரிவால்விங் கிரெடிட் லைன் என்பது யாது என்றுதான் கேள்வி. அப்ப இது ஒரு கடன் சாதனம் பற்றிய ஒரு கேள்வி. நான் படிச்சிருக்கிறேன், கடன்கள் எத்தனையோ விதமான கடன்கள் காணப்படுகின்றது. ரைட், அப்ப மூலதன சுழற்சி கடன் இருக்குது, இப்போ அதுக்கு மேல தனியாருக்கு வழங்கக்கூடிய நிறைய கடன்கள் இருக்குது, வியாபார நிறுவனங்களுக்கு வழங்கக்கூடிய கடன்கள் காணப்படுகின்றன. இப்ப இந்த கிரெடிட் லைனும் ஒரு வகையான வியாபார கடன். இதுல முக்கியமானது என்னன்னு கேட்டா, இது ஒரு சுழற்சி முறையில வழங்கப்படக்கூடிய ஒரு வசதி, கடன் வசதி, ரிவால்விங். ரைட், அப்ப இது மாதிரியான ஒரு கடன் வசதி எப்படி வழங்கப்படும் கேட்டா, வங்கி அந்த வாடிக்கையாளருக்கு ஏற்கனவே ஒரு லிமிட், ஒரு உச்ச எல்லையை அனுமதிச்சிருக்கும். ரைட், உதாரணத்துக்கு சொல்லும், ஓகே, ஒரு வங்கி அவருடைய வாடிக்கையாளருக்கு ஒரு 1 மில்லியன் ரூபாய் லிமிட் ஒன்று கொடுத்திருக்குது. இப்ப அந்த 1 மில்லியன் ரூபாய்க்கு அவருக்கு எவ்வளவு கொடுக்கல் வாங்கலும் செய்யலாம்? ஓகே, சொல்லுங்க. அப்ப அவர் அந்த 1 மில்லியன்ல கிட்டத்தட்ட 900,000, ஒரு 9 லட்சம் ரூபாய் பாவிச்சிட்டாரு. அந்த லிமிட் உள்ளது 9 லட்சம் ரூபாய் பாவிச்சிட்டாரு. இப்ப இன்னொரு 20 லட்சம் 2 லட்சம் ரூபாய் கொடுப்பனவு செய்ய வேண்டும். அவருக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுப்பனவு செய்ய முடியுமா? அவருடைய லிமிட் 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் ரூபாய். அதுல ஏற்கனவே 9 லட்சம் ரூபாய் அவர் பயன்படுத்திட்டாரு. அவருக்கு இன்னும் இருக்கிறது 1 லட்சம் ரூபாய் தான். ஆனா அவருக்கு கொடுக்க வேண்டியிருக்கு 2 லட்சம். அப்படியான கொடுப்பனவு செய்ய முடியாது. அந்த உச்ச வரம்பு, உச்ச எல்லை, அனுமதிக்கப்பட்ட கடன் எல்லைக்குள் கொடுக்கல் வாங்கல் செய்ய முடியும். அப்ப அவர் என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த 9 லட்சத்துல இன்னொரு லட்சத்தை குறைக்கணும். 8 லட்சம் ஆக்கிட்டு 2 லட்சத்தை கட்டலாம். அவருக்கு அந்த குறிப்பிட்ட எல்லைக்குள்ள அந்த வசதியை பயன்படுத்த முடியும். சல்லி வார நேரம் அந்த ஏற்கனவே பெறப்பட்ட கடனை கட்டி குறைச்சு கொள்ளலாம், திரும்ப தேவைப்படகிட்ட பாவிக்கலாம், திரும்ப கட்டி கடனை குறைக்கலாம்.
அந்த குறிப்பிட்ட எல்லைக்குள்ள அவருக்கு இந்த கொடுக்கல் வாங்கல் செய்ய முடியும். அதான் ரிவால்விங் கிரெடிட் ஃபெசிலிட்டி என்று சொல்ல, சுழற்சி ஒரு சுழற்சி கடன் என்று சொல்றது. ரைட்? அப்ப முன்னரே குறித்திருக்கப்பட்ட அல்லது முன்னராகவே வங்கியால் அனுமதிக்கப்பட்ட வரையறைக்குள் வாடிக்கையாளர் கடன் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ள முடியும். அவருக்கு வசதிப்படும் போது அந்த ஏற்கனவே பெறப்பட்ட கடன்களை மீள செலுத்தி அந்த தொகையை குறைத்துக் கொள்ளலாம். திரும்ப தேவைப்படும் போது திரும்ப அந்த மீதமுள்ள தொகையை பாவிக்க முடியும். இதுல நன்மை என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு முறையும் பேங்க்ல போயிட்டு கடன் வாங்க தேவையில்ல. ரைட்? அவருக்கு கொடுத்திருக்கிற லிமிட் உள்ளுக்கு அவருக்கு அந்த டிரான்சாக்சன் கொடுக்கல் வாங்கல முகாமைத்துவம் செய்து கொள்ள முடியும். அப்ப இதுக்கு எப்படி விடை எழுதலாம் கேட்டா, இதுல முக்கியமா நான் சொல்ல வேண்டியது என்னதுன்னு கேட்டா, அதுக்கு ஒரு உச்ச வரம்பு காணப்படும். ரைட்? ஒரு லிமிட் வந்து பேங்க் ஏற்கனவே அனுமதிக்க இருக்கும். அப்ப முன்னதாக அனுமதிக்கப்பட்ட எல்லைக்குள் தனது கொடுக்கல் வாங்கல்களை பூர்த்தி செய்ய பயன்படுத்தப்படுவது. அதே போல நான் இப்ப இதுக்கு ஒரு 2 உதாரணம் கொடுப்போம். ரைட்? எந்த வகையான கடன் வசதி இந்த சுழற்சி கடனுக்குள்ள உட்படுத்தப்படும். அவ எந்த வகையான கடன் வசதியில ஒரு லிமிட் ஒன்று வழங்கப்பட்டு அதுக்குள்ள எங்களுக்கு எங்கட கொடுக்கல் வாங்கலை செய்ய முடியும். உதாரணத்துக்கு வங்கி மேலதிக பற்று, ஓவர் டிராஃப்ட். அதாவது பேங்க் ஏற்கனவே ஒரு லிமிட் வந்து அப்ரூவ் பண்ணி கொடுத்துறோம். அந்த லிமிட்டுக்கு நீங்க உங்களுக்கு செக் எழுதலாம். லிமிட் முடிய கிட்ட ஆயிடுச்சுன்னா சல்லியை கட்டி லிமிட்டை குறைச்சி கொள்ளலாம். ரைட்? அந்த கடனை குறைச்சி கொள்ளலாம். திரும்ப நீங்க அதை பயன்படுத்தலாம், திரும்ப அதை கட்டலாம். ரைட்? அப்ப தொடர்ச்சியா உங்களுக்கு அந்த அந்த குறிப்பிட்ட எல்லைக்குள்ள அந்த கொடுக்கல் வாங்கலை செய்ய முடியும். இன்னொரு உதாரணம் கிரெடிட் கார்டு, கடன் அட்டை. கிரெடிட் கார்டுலயும் ஒரு லிமிட் ஒன்று இருக்குது. நீங்க அந்த லிமிட் உள்ளுக்கு போயிட்டு நீங்க கொடுக்கல் வாங்கல் செய்யலாம், திரும்ப அதை சல்லியை கட்டுவீங்க, கட்டினோடனே உங்களோட லிமிட் திரும்பி வந்துடும். ரைட்? அப்புறம் இன்னொருக்கா போயிட்டு வேறு சாமான் வாங்கலாம், திரும்ப கட்டலாம். அது ஒரு சுழற்சி முறையில நீங்க அந்த கொடுக்கல் வாங்கலை செய்ய முடியும். அதுதான் கேள்வி. அப்ப இதுல நாங்க சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டா, ஒரு குறிப்பிட்ட அனுமதிக்கப்பட்ட எல்லைக்குள் கொடுக்கல் வாங்கல்களை மீண்டும் மீண்டும் மேற்கொள்ள முடியும். அதற்கான ஒரு கடன் வசதி. உதாரணம், வங்கி மேலதிக பற்று. ஒன்று கொடுத்தாலும் போது கொடுக்கலாம், அல்லது கடன் அட்டை. எவ்வளவு எழுதுனீங்கன்னா 2 மார்க்ஸுக்கு போதும். இதுக்கு ஒரு பக்கம் ஆன்சர் எழுத ஒரு பக்கம் எழுதலாம். வங்கி ஏற்கனவே இப்போ என்னது வாடிக்கையாளருடைய கடன் தரத்தை அனுமதி பரிசீலனை செய்து அவருக்கு ஒரு கடன் எல்லை நிர்ணயிக்கும். அந்த கடன் எல்லைக்குள்ள அவருக்கு செக் எழுதலாம். அதுக்கப்புறம் அந்த செக்குக்கு சல்லி போடணும் குறிப்பிட்ட தேதியில. கடன் அட்டைன்னு சொன்ன அந்த டியூ டேட்ல போயிட்டு மினிமம் பேலன்ஸை கட்டணும். அப்படி இல்லை கட்டாம போனா அதுக்கு வட்டி அறவிடப்படும். ரைட்? அப்படி இல்லை அந்த லிமிட் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட லிமிட்டை நாங்கள் தாண்டிட்டோம்னு சொன்னா எங்களுக்கு அந்த பேங்க் அந்த ஃபெசிலிட்டியை தராம நிறுத்தலாம். எல்லாமே எழுதலாம், ஒரு பக்கத்துக்கும் ஆன்சர் எழுதலாம். ஆனா இந்த மாதிரியான கேள்வி 2 மார்க்ஸுக்குரிய கேள்வி என்றதால அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ்ல மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். இதுல முக்கியமான பாயிண்ட்றது ஒரு லிமிட் ஒன்று ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டிருக்கணும், அதுக்குள்ள எங்களை கொடுக்கல் வாங்கல் செய்யலாம். உதாரணத்துக்கு 2 ப்ராடக்ட் அல்லது ஒரு 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 கடன் வசதி, ஒரு வங்கி மேலதிக பற்றோ கிரெடிட் கார்டோ அல்லது வேறு இருக்கின்ற ஏற்றுமதி இறக்குமதி கடனா இருக்கலாம், பேக்கிங் கிரெடிட் லோன், அப்படி ஏதாவது இருக்கலாம். ஒரு 2 உதாரணம் கொடுத்தீங்கன்னா போதும். அடுத்தது கப்பலேற்றல் உத்தரவாதம், ஷிப்பிங் கேரண்டி என்பது யாது? இது என்ன வகையான கடன் என்ற நான் முதல்ல விளங்கணும். இது வந்து கப்பலேற்றல்ன்றதாலே எங்களுக்கு தெரியும், அது ஏதோ ஏற்றுமதி இறக்குமதியோடு சம்பந்தப்படக்கூடிய ஒரு கொடுக்கல் வாங்கல் அல்லது ஒரு கடன் வசதி. அப்ப இது ஏற்றுமதி இறக்குமதியோடு தான் சம்பந்தப்பட போகுது. அடுத்தது ஷிப்பிங் கேரண்டி ஏன் கொடுக்கப்படுகின்றது? ஷிப்பிங் கேரண்டி ஒன்று கொடுக்கப்படுவதற்கான காரணம் என்னன்னு கேட்டா,
உதாரணத்துக்கு நாங்க வைப்போம், நீங்க ஒரு வாகனத்தை எங்க சரி ஜப்பான்ல இருந்து இறக்குமதி செய்றீங்க, ரைட்? ஒரு வாகனம் வந்து ஜப்பான்ல இருந்து இறக்குமதி செய்றீங்க. இந்த வாகனம் எப்படி வரும்? பிளேன்ல கொண்டு வர இயலாது, ஆகவே கப்பல்ல தான் கொண்டு வர வேண்டி வரும், ரைட்? பொதுவா என்ன நடக்கும்னு கேட்டா, உங்களோட ஏற்றுமதியாளர், அதாவது அடுத்த ஜப்பான் நாட்டுல இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர் உங்களோட வாகனத்தை கப்பல்ல ஏற்றின பிறகு கப்பல்ல ஏற்றி கப்பல் வந்து கொண்டிருக்கும். எங்களுக்கு இந்த வாகனத்தை எங்களோட நாட்டுல இறக்குமதி செய்து இந்த துறைமுகத்துல இருந்து வெளியில எடுக்கிறதுக்கு எங்களுக்கு சில ஆவணங்கள் தேவை, இறக்குமதி ஆவணங்கள், இம்போர்ட் டாக்குமெண்ட்ஸ். அவர் என்ன செய்வார்னு கேட்டா, கப்பலுக்கு அந்த வாகனத்தை கப்பல்ல ஏற்றி அனுப்பினதுக்கு பிறகு அந்த டாக்குமெண்ட்ஸ் அவர் வேறையா அனுப்புவார். கப்பல்ல வராது, அது ஃபிளைட்ல வரும் அல்லது கூரியர் பண்ணி அனுப்புவாங்க, ரைட்? பொதுவாக இந்த கப்பல் இலங்கைக்கு வாரத்துக்கு முதல்ல அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்துடும். ஏன் டாக்குமெண்ட் ஃபிளைட்ல வருது, வாகனம் கப்பல்ல வருது, அப்ப எது குயிக்கா வரும்? ஃபிளைட்ல வர்றது குயிக்கா வந்துடும் பொதுவாக, சரியா? அந்த கப்பல் இலங்கைக்கு வர்றதுக்கு முதல்ல இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்துடும், இறக்குமதி ஆவணங்கள் இலங்கைக்கு வந்துடும். அந்த இறக்குமதியாளர் நீங்க பேங்க்குக்கு போயிட்டு அந்த சல்லியை கட்டினத்துக்கு பிறகு இறக்குமதிக்கான பணத்தை கட்டுனா பேங்க் வந்து உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்டை தருவாங்க, ரைட்? அதே பிறகு நீங்க வந்து டாக்குமெண்ட்டை கொண்டு போயிட்டு கஸ்டம்ஸ்ல கொடுத்து அந்த வாகனத்தை எடுக்கலாம். அதான் நார்மல் ப்ரொசீஜர். கப்பல்ல ஏற்றன்னைக்கு டாக்குமெண்ட் அனுப்புவாங்க, கப்பல் இலங்கைக்கு வரத்துக்கு முதல்ல அந்த டாக்குமெண்ட் வந்துடும். அந்த டாக்குமெண்ட்டுக்கு தேவையான பணத்தை பேங்க்ல கட்டினன்னைக்கு அந்த இறக்குமதி ஆவணங்கள் வங்கி உங்களுக்கு தரும். அதை வைத்துக்கொண்டு கப்பல் வந்ததுக்கு பிறகு நீங்க உங்களுடைய இம்போர்ட்டை வந்து கிளியர் பண்ணலாம், வாகனத்தை வெளியே கொண்டு வரலாம். பொதுவாக அப்படித்தான் நடக்கிறது. ஆனா சில சந்தர்ப்பங்கள்ல என்ன நடக்கும்னு கேட்டா, கப்பல்ல ஏற்றினத்துக்கு பிறகு வாகனத்தை கப்பல்ல ஏற்றினத்துக்கு பிறகு அந்த எக்ஸ்போர்ட்டர் வந்து டாக்குமெண்ட் அனுப்ப மறந்துடுவாரு, இல்ல அவருக்கு தெரியாம போயிட்டோம், ஓகே இந்த வாகனம் கப்பல் ஏற்றி அனுப்பியாச்சுன்றது தெரியாம இருக்கலாம். ஏன்னு கேட்டா, அது உங்களுக்கு தெரியும், கப்பல் ஏத்துறது வேறொரு கம்பெனியா இருக்கும், அதுல நிறைய இடைத்தரகர்கள் ஈடுபட்டிருக்காங்க. லொஜிஸ்டிக் கம்பெனிஸ் தான் ஷிப்பிங் பார்ட்டை பார்க்கும், எக்ஸ்போர்ட்டர் வந்து அவரோட வேற பிசினஸ் பார்த்து கொண்டிருப்பாங்க, எல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல நிறைய இடைத்தரக நிறுவனங்கள் சம்பந்தப்பட்டிருக்கும். சில நேரம் அப்படி தெரியாம இருக்கலாம், அல்லது அவர் மறந்து இருக்கலாம், அல்லது டாக்குமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணாம இருந்திருக்கலாம், ரைட்? அவர் நினைச்சிருப்பார், ஓகே நான் இந்த வாகனத்தை நான் அனுப்பாம வச்சிருந்தா அதுக்கு நான் வாடகை கட்டணும், அதை எங்க சரி பாதுகாப்பா வச்சிருக்கணும், ஆகவே கப்பல் ஒன்று வந்திருக்குது அதுல ஏத்திடுவான், ஏற்றி அனுப்பிடுவாரு. ஆனா டாக்குமெண்ட் எல்லாம் இன்னும் முடிச்சிருக்க மாட்டாரு. சில சந்தர்ப்பங்கள்ல வந்து என்ன நடக்கும்னா, அந்த ஆவணம், இறக்குமதி ஆவணம் வந்து சேர்றதுக்கு முதல்லவே கப்பல் இலங்கைக்கு வந்துடும், வாகனம் இலங்கைக்கு வந்திருக்கும். அப்ப கப்பல் ஏற்றப்பட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் இலங்கைக்கு வருவதற்கு முன்னதாக பொருட்கள் வந்துருச்சுன்னு சொன்னா என்ன செய்யறது? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம வாகனத்தை வெளியே எடுக்க முடியாது, ரைட்? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம கஸ்டம்ஸ் போனா வாகனத்தை தர மாட்டாங்க. அப்ப என்ன செய்யறேன்னு கேட்டா, அந்த வாடிக்கையாளருக்கு ஒரு வங்கி, அவரோட வங்கி ஒரு ஷிப்பிங் கேரண்டி வந்து கொடுக்கும். அதுல என்ன சொல்லணும்னு கேட்டா, ஓகே இந்த டாக்குமெண்ட்ஸ் இன்னும் வந்து கொண்டிருக்குது, அதுக்கு முன்னால இந்த கார் வந்து இலங்கைக்கு வந்துருச்சு, இந்த வாகனத்தை நீங்க வெளியில எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க, அதுல ஏதாவது குளறுபடி நடந்தா அதுக்கு நாங்க பொறுப்பு. ஏன் சில நேரம் கஸ்டமர் வாகனத்தை எடுத்துட்டு போயிட்டுலாம் சல்லிய கட்டாம, ஏன் டாக்குமெண்ட் இன்னும் வரல, டாக்குமெண்ட் வரல, ஒரு வாகனத்தை எடுத்துட்டு போயிட்டுலாம். அப்ப அதுல ஒரு ரிஸ்க் ஒன்று இருக்குது, ஒரு இடர்நேர்வு காணப்படுகின்றது. அப்ப அந்த இடர்நேர்வை தவிர்க்கிறதுக்காகத்தான் இந்த
ஷிப்பிங் கேரண்டி ஒன்று வழங்கப்படுகின்றது. அப்ப இதில் நோக்கம் என்னது? இறக்குமதி ஆவணங்கள் வந்து சேர்வதற்கு முதல் இறக்குமதி பண்டம் அந்த நாட்டுக்கு வரும்போது அந்த இறக்குமதி பொருட்களை வெளியில் எடுக்கிறதுக்காக வங்கியால் வழங்கப்படக்கூடிய ஒரு உத்தரவாதம். கஸ்டமர் தப்பித்தவரி அந்த கார் எடுத்துட்டு ஓடிட்டு போயிட்டாலும் இந்த வங்கி அந்த ஏற்றுமதியாளருக்கு கட்டாயம் சல்லி அனுப்பி ஆகணும். அப்ப ஏற்றுமதியாளருக்கு ரிஸ்க் ஒன்று இல்லை. அப்படி இல்லைன்னு சொன்னா ஏற்றுமதியாளருக்கு சல்லி போகும் வரைக்கும் இந்த வாகனத்தை வெளியே எடுக்க விட மாட்டார். அதுதான் ஷிப்பிங் கேரண்டி என்று சொல்றது. அதுல டாக்குமெண்ட்ஸ் வாரத்துக்கு முதல்ல குட்ஸ் வந்திருக்கணும். இறக்குமதி ஆவணம் வருவதற்கு முன்னர் இறக்குமதி பொருட்கள் துறைமுகத்துக்கு வந்த அந்த இறக்குமதி பொருட்களை வெளியெடுப்பதற்காக வங்கியால இறக்குமதியாளருக்கு வழங்கக்கூடிய ஒரு உத்தரவாதம். அவ்வளவு எழுதினா போதும். அடுத்தது வங்கி காப்புறுதி சேவை, பேங்க் அஷூரன்ஸ் என்றால் என்ன? பேங்க் அஷூரன்ஸ் இது உண்மையிலே ஒரு ஒரு காப்புறுதி சாதனம். இது ஒரு இன்சூரன்ஸ். என்ன நடக்கும் கேட்ட, இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸ் விற்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும், அந்த ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. இன்சூரன்ஸ் செல்லிங்கோ அல்லது இப்போ ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், ஜனசக்தி, எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எடுத்தீங்கன்னாலும் அதுல நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க. அப்ப அந்த ஏஜென்ட்ஸ் வேலை என்னன்னு கேட்டா, அந்த இன்சூரன்ஸ் அந்த காப்புறுதி பண்டங்களை விற்பனை செய்யறேன். நான் கால் பண்ணி கரெக்டாக பண்ணுவாங்க, இல்ல வீட்டுக்கு வருவாங்க, இல்ல பின்னால வருவாங்க, இல்ல ரோட்ல போற நேரம் நிப்பாட்டுவாங்க. எப்படி சரி அந்த இன்சூரன்ஸை விற்க பார்ப்பாங்க. ஏஜென்ட்ஸ் வேலை அதுதான். இப்போ அப்படி விற்கலாம், ரோடா போயிட்டு வீடு வீடா கால் பண்ணி அப்படியும் விற்கலாம். இன்னொரு முறை என்னன்னு கேட்ட, இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு வங்கியோட ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று செஞ்சுக்கணும், ஒப்பந்தம் ஒன்று செஞ்சுக்கணும். எப்படின்னு கேட்டா, அந்த வங்கியுடைய வாடிக்கையாளர்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்டை விற்கிறதுக்கு. அப்போ ஒரு வங்கியும் ஒரு காப்புறுதி நிறுவனமும் ஒப்பந்தம் ஒன்றை செஞ்சு கொண்டு வங்கியுடைய வாடிக்கையாளருக்கு இந்த காப்புறுதி பண்டங்களை விற்பனை செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடு. அவ்வாறு வீடு வீடா போக தேவையில்லை, ரோட்ல நின்று வாராக்களை நிப்பாட்ட தேவையில்லை. ஒரு அழகா பேங்க்ல போயிட்டு ஒரு பிரான்ச் ஒரு சேரை போட்டு உட்கார்ந்து கொள்வாரு, பேங்க்குக்கு வர கஸ்டமரே பிடிச்சு கொள்வாரு. ரைட்? அப்ப அவரோட கதைச்சு அந்த ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்டை வித்துக் கொள்ளலாம். அப்ப அதுதான் பேங்க் அஷூரன்ஸ்ன்றது. ஒரு வங்கியும் காப்புறுதி நிறுவனமும் ஒப்பந்த அடிப்படையில காப்புறுதி பொருட்களை வங்கியுடைய வாடிக்கையாளருக்கு விற்பனை செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடு. அதான் பேங்க் அஷூரன்ஸ் என்று சொல்லக்கூடியது. அடுத்த கேள்வி, ஒரு உரிமம் பெற்ற வங்கியின் உள்நாட்டு வங்கி பிரிவில், டொமஸ்டிக் பேங்கிங் யூனிட், ஒரு உரிமம் பெற்ற வங்கி உள்நாட்டு வங்கியில் உள்நாட்டு வங்கி தொழில் பிரிவில் ஒரு உள்ளக முதலீட்டு கணக்கை இன்வர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் யாரினால் ஆரம்பிக்க முடியும்? ஒரு டிபியு டொமஸ்டிக் பேங்கிங் யூனிட் ஒன்றுல இன்வர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் ஒன்றை யாரால ஆரம்பிக்க முடியும்ன்றதுதான் கேள்வி. ஓகே, நான் போன கிழமை ஆஃப்ஷோர் பேங்கிங் யூனிட், அதாவது தமிழ்ல என்ன சொல்றேன்,
அந்நிய செலாவணி வங்கி பிரிவு நான் போன கிழமை படித்தேன், ஆஃப்ஷோர் பேங்கிங். அந்த நேரம் நான் சொன்னேன், ஒவ்வொரு வர்த்தக வங்கியிலையும் 2 விதமான அலகுகள் காணப்படும். ஒன்று உள்நாட்டு வங்கி அலகு, டொமஸ்டிக் பேங்கிங் யூனிட், அல்லது உள்நாட்டு வங்கி தொழில் பிரிவு என்றும் சொல்லலாம். அடுத்தது வெளிநாட்டு வங்கி தொழில் பிரிவு அல்லது அந்நிய செலாவணி வங்கி பிரிவு, ஆஃப்ஷோர் பேங்கிங் யூனிட், கரை கடந்த வங்கி பிரிவு, ஆஃப்ஷோர் பேங்கிங் யூனிட் அல்லது ஃபாரின் கரன்சி பேங்கிங். அப்படி 2 வகையான பிரிவுகள் ஒவ்வொரு வர்த்தக வங்கியிலையும் காணப்படுகின்றது. டிபியு, ஓபியு, ஓபியு அல்லது எஃப்சிபியு 2 பேர்களும் பாவிக்கப்படும். அப்ப இதுல கேள்வி என்னன்னு கேட்டா, அந்த டிபியு டொமஸ்டிக் பேங்கிங் யூனிட்ல ஒரு இன்வர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் ஒன்று யாரால ஆரம்பிக்கப்பட முடியும்? உங்களுக்கு தெரியும், நான் அந்த அக்கவுண்ட்ஸ் படிக்கிற நேரம் அந்நிய செலாவணி கணக்குகள் அதுல இருக்குது. இப்ப தனியால் அந்நிய செலாவணி கணக்கு, பர்சனல் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட் இருக்குது. கம்பெனிகள் அந்நிய செலாவணி கணக்கு, பிசினஸ் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட், அது மாதிரி இன்வர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், அவுட்வர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், அப்படி எத்தனையோ கணக்குகள் நான் உங்களுக்கு இப்போ சொல்லி தந்தேன், அந்த ஹேண்ட் அவுட்லையும் இருக்குது. இப்போ இல்லை கேள்வி என்னன்னு கேட்டா, இன்வர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் யாரால ஆரம்பிக்கலாம்? இதுல கேள்வியிலே விட இருக்கின்றது. உள்ளக முதலீடு அப்படின்னா நாட்டுக்குள் முதலீடு செய்வதற்கான ஒரு கணக்கு, இன்வர்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இலங்கை நாட்டுல யார் வந்து முதலீடு செய்ய போற? ஒன்று அவர் இலங்கையரா இருக்கணும், இல்ல வெளிநாட்டவரா இருக்கணும். இலங்கையர் அல்லது வெளிநாட்டவர் இலங்கையில முதலீடு செய்வதற்காக வெளிநாட்டில் உள்ள பணத்தை கொண்டு வருவதற்கு பயன்படுத்துவது தான் இந்த இன்வர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். அதே மாதிரி அவுட்வர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொன்னா வெளிநாட்டுல முதலீடு செய்ய யார் செய்ய போற? இலங்கையில உள்ள இலங்கையர் அல்லது வெளிநாட்டவர். வெளிநாட்டுல உள்ளவர் வெளிநாட்டுல முதலீடு செய்யறதுக்கு இலங்கை பேங்க் தேவைப்படாது. இலங்கையில இருக்கக்கூடிய வெளிநாட்டவர் அல்லது இலங்கையர் வெளிநாட்டுல முதலீடு செய்யறா இலங்கையில் உள்ள அந்த பணத்தை வெளிநாட்டுக்கு கொண்டு போவதற்கு உள்ளதுதான் அவுட்வர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். அதே மாதிரி இலங்கையில உள்ளவரோ அல்லது வெளிநாட்டுல உள்ளவரோ இலங்கைக்குள்ள முதலீடு செய்வதற்கு, இலங்கைக்கு அந்த பணத்தை வெளிநாட்டுல இருந்து கொண்டு வருவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அக்கௌண்ட் தான் இன்வர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். விட என்னன்னு கேட்டா, இலங்கையர் அல்லது வெளிநாட்டவர் இலங்கையில் முதலீடு செய்வதற்காக முதலீடு செய்வதற்காக ஆரம்பிக்கப்படக்கூடிய ஒரு கணக்கு. அடுத்தது, பெறுமதிக்கான கடன் விகிதம் என்றால் என்ன? லோன் டு வேல்யூ ரேஷியோ. இதுவும் நான் படிச்சிருக்கிறோம். கடன் வங்கிகளால் வழங்கப்படும் கடன் செயற்பாடு, அதுல நாங்க படிச்சிருக்கிறோம் லோன் டு வேல்யூ ரேஷியோ என்றா என்னண்டு. ஸோ லோன் டு வேல்யூ ரேஷியோண்ட உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு சொத்தை அடமானமாக வைத்து ஒரு கடன் எடுக்கிற நேரம், அந்த சொத்து வந்து வீடா இருக்கலாம், காணி கட்டிடமா இருக்கலாம், வாகனமா இருக்கலாம், அல்லது தங்கமா இருக்கலாம். ஏதோ ஒரு சொத்தான் பொதுவாக நாங்க பாவிக்கிறது. அந்த சொத்தை வங்கியில் அடமானமா வைத்து கடன் வாங்குற நேரம் அந்த சொத்துல குறிப்பிட்ட பெறுமதிக்கு தான் கடன் வழங்கப்படும். உங்களுக்கு 10 மில்லியன் ரூபாய் கடன் வேணும், ஆனா உங்களோட சொத்துல பெறுமதி 5 மில்லியன், 10 மில்லியன் கடன் தர மாட்டாங்க. அந்த சொத்தின் பெறுமதியில குறிப்பிட்ட ஒரு விகிதத்தை தான் கடனா வழங்கப்படும். அப்ப அந்த விகிதத்துக்குத்தான் இந்த கடன் பெறுமதிக்கான கடன் விகிதம் அல்லது லோன் டு வேல்யூ ரேஷியோன்னு சொல்றது. லோன் டு வேல்யூ ரேஷியோ என்றது கடனாக வழங்கப்படக்கூடிய சொத்தின் பெறுமதி, அதாவது அந்த சொத்துல எத்தனை வீதத்தை கடனா வழங்க முடியும்.
என்றதுதான் அந்த லோன் டு வேல்யூ ரேஷியோ என்று சொல்லக்கூடியது. உதாரணமாக ஒரு மோர்கேஜ் லோன், ஒரு காணி, கட்டிடம் அல்லது வீடு ஒன்று அடகு வச்சு கடன் வாங்குறேன்னு சொன்னா அந்த வீட்டிட பெறுமதி அல்லது காணி கட்டிடத்திட பெறுமதியில 100% தான் கடனா வழங்கப்படும். அந்த வீடு வந்து இப்போ 1 கோடி ரூபாய் பெறுமதின்னு சொன்னா உங்களுக்கு 75 லட்சம் ரூபாய் கடனா பெறலாம். அதே மாதிரி ஒரு வாகனம் வாங்க போறீங்க. வாகனத்தை பொறுத்தவரையில அது வாகனத்திட இது வந்து மத்திய வங்கியால குறிக்கப்பட்டிருக்கிற ஒரு ரெகுலேஷன். அப்ப வீட்டு கடனை பொறுத்தவரையில அது ஆகக்கூடியது 60க்கும் 75க்கும் இடைப்பட்ட வீதம் தான் அந்த பெறுமதியிட 65 அல்லது 60க்கும் 75க்கும் இடைப்பட்ட அமௌண்ட் தொகை தான் கடனா வழங்கப்படும். வாகனத்தை ஈடு வச்சு வாகனத்துக்கு எதிராக வழங்கப்படக்கூடிய கடனுக்கு வாகனத்தை பொறுத்து அது 50% 90% வரை வேறுபடும் கடன் வழங்கக்கூடிய அந்த எல்டிவி ரேஷியோ. பொதுவாக இந்த புதிய கார்கள், அப்படி பெட்ரோல் கார், வேன், எஸ்யூவி அது போன்றவற்றுக்கு 100% தான் வழங்கப்படும். இப்ப கார்ட பெறுமதி 10 லட்சமா இருந்தா 50 லட்சமா இருந்தா 25 லட்சம் தான் கடனா வழங்கப்படும். அதே நேரம் எலக்ட்ரிக் வாகனம் இருந்தா 100% வரையில கடன் வழங்கப்படும். அப்போ 50 லட்சம் வாகனத்துக்கு 45 லட்சம் கடனா வழங்கப்படும். அது இல்லாம வேறு சில வாகனங்கள், இது ஆம்புலன்ஸோ அல்லது டிராக்டர், லாரி, பஸ் அது போன்றவற்றுக்கு 70% வாகனத்தை பொறுத்து மாறுபடும். அப்ப இது வந்து மத்திய வங்கியால ஒரு ரெகுலேஷன் வந்து வழங்கப்பட்டிருக்குது. அந்த ரெகுலேஷன் அடிப்படையில தான் இந்த எல்டிவி ரேஷியோ தீர்மானிக்கப்படும். அதே மாதிரி தங்க ஆபரணம் 22 கேரட் பவுனா இருந்தா 100% 24 கேரட் சொன்னா 100%, 22 கேரட் 180, 18 கேரட் 160, அப்படி வரையறைகள் வைக்கப்பட்டிருக்குது. அதுதான் எல்டிவி ரேஷியோ என்று சொல்றது. இப்ப நான் என்ன எழுதலாம் இந்த இதுல? எல்டிவி ரேஷியோ அல்லது பெறுமதிக்கான கடன் வீதம் என்ற சொத்தின் பெறுமதியில் எத்தனை வீதம் கடனாக வழங்கப்படுகின்றது என்றுதான் இந்த பெறுமதிக்கான கடன் விகிதம் குறிப்பிடும். இது வந்து பொதுவாக ஆதனம்ன்ற நேரம் அது வீடு, காணி, கட்டிடம் எல்லாம் கவர் ஆகிரும். ப்ராப்பர்ட்டிஸ் என்று சொல்றது ஆதனங்கள், வாகனங்கள் அல்லது தங்க கடனுக்கு பயன்படுத்தப்படும். மத்திய வங்கியால இதற்கான வீதங்கள் குறித்துரைக்கப்பட்டிருக்கின்றன. அவ்வளவு 3 லைன் எழுதிட்டீங்கன்னா போதும். ஓகே, ஸோ இது இப்போ நாங்கள் ஒரு பேப்பர்ட பார்ட் 1 செஞ்சிருக்கிறோம். விளங்கிச்சா? எப்படி கிளியரா அல்லது ஏதாவது டவுட் இருக்குதா? ஓகே, ஸோ யஷினி மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிறான், 2 பேர். ஓகே, யஷினி இன்னைக்கு ஜாயிண்ட் ஆகிருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து கிளியர்னு சொல்லியும் இருக்கிறாங்க. ஸோ பார்ட் 2ல ஒரு கேள்வி பார்ப்போம் இன்னைக்கு. பொதுவாக நினைக்கிறேன், நான் ஏற்கனவே இப்போ இதுவரையில நாங்கள் படிச்சதுல 100க்கு 90% எங்களோட சிலபஸ் வந்து நாங்கள் முடிச்சிருக்கிறோம். இவ்வளவு நாளும் படிச்சதுல கடைசி நீங்க ஒரு 5 பாஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் படிச்சதுக்குள்ளே உங்களுக்கு 100க்கு 90 மார்க்ஸ் எடுத்துடலாம். நாங்கள் இன்னும் படிக்காம இருக்கிறது முக்கியமாக 2 தான். ஒன்று, இந்த கமர்ஷியல் பேங்க் வர்த்தக வங்கிகளுக்கு இலங்கை மத்திய வங்கியால வழங்கப்பட்டிருக்கிற ரெகுலேஷன், கட்டுப்பாடு அல்லது ஒழுங்கு விதிகள். அது வந்து நிறைய இருக்குது, ரைட்? சென்ட்ரல் பேங்க்ல நீங்க ரெகுலேஷன் புக்கை பார்த்தீங்கன்னு சொன்னா அது கிட்டத்தட்ட 700 பக்கம் அல்லது 800 பக்கம் கொண்ட ஒரு புத்தகம். அதுல உள்ள எல்லா ரெகுலேஷனும் நீங்க தெரிஞ்சிருக்க தேவையில்லை. ஆனா பிரதானமான ஒரு 4 அல்லது 5 விதமான ரெகுலேஷன் நீங்க தெரிஞ்சிருக்கணும். இந்த கேள்விகள் கூட நான் இந்த பழைய கடந்த 5-6 பேப்பர்கள் பார்த்தா அந்த முக்கியமான 5 ரெகுலேஷன்ல இருந்து தான் கேள்விகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதுக்கு பிறகும் அப்படித்தான் இருக்கும்.
அந்த முக்கியமான 5 ரெகுலேஷன் நாங்க படிக்க இருக்குது. அதே பிறகு ஒரு வங்கியுடைய செயற்பாட்டு திறனை மதிப்பிட தெரிஞ்சிருக்கணும். ஒரு வங்கியுடைய ஒரு ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட், ஒரு நிதி அறிக்கை தந்துட்டு அந்த வங்கியுடைய பர்ஃபார்மன்ஸ் என்னது, தமிழ்ல என்ன சொல்றேன்னு தெரியல, வங்கியுடைய செயற்பாட்டு திறன் திறனை எவ்வாறு மதிப்பிடுறது, ரைட்? அநேகமாக ஒரு ஒரு ரேஷியோ அனாலிசிஸ் மாதிரி தான், அல்லது ஒரு ஃபைனான்சியல் அனாலிசிஸ் மாதிரி அது நாங்க படிக்கிறது. சில நேரம் ஒரே வங்கியுடைய 2 வருடம், இந்த வருடத்தோட கடந்த வருடத்தை ஒப்பிட்டு அந்த அனாலிசிஸ் பகுப்பாய்வு செய்ய வேண்டியிருக்கும். அப்படி இல்லை 2 வங்கிகள், வங்கி சொல்லும் பேங்க் ஏ பேங்க் பி, 2 வங்கிகளுடைய ஒரே வருடத்துக்கான பர்ஃபார்மன்ஸை அனலைஸ் பண்ணக்கூடியதாக இருக்கலாம். அந்த 2 டாபிக் தான் எங்களுக்கு மிஞ்சி இருக்குது படிக்கிறதுக்கு. அப்ப அதை முடிச்சிட்டோம்னு சொன்னா சிலபஸ் முடிஞ்ச மாதிரி. நான் கேட்கிறேன், எங்களுக்கு எத்தனை கிளாஸ், இந்த எக்ஸாம் எப்ப இருக்குது? உங்களுக்கு நவம்பர் எக்ஸாம் செய்ய இயலுமா தெரியல. நவம்பர்ல, அப்படி நவம்பர்னு சொன்னா நாங்க அடுத்த மாசத்தோட இந்த கிளாஸஸ் முடிக்க வேண்டி வரும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நாங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். இதே போல அந்த 2 டாபிக்கையும் படிச்சுட்டோம்னா இன்னொரு 2 பாஸ் பேப்பர் அல்லது 3 பாஸ் பேப்பர் செஞ்சா போதும். நவம்பர் எக்ஸாம் செய்யறேன்னு சொன்னா நாங்க அடுத்த மாசம் அந்த கிளாஸை முடிக்க வேண்டி வரும். முடிச்சிட்டு அப்புறம் பாஸ் பேப்பர் 2 செய்வோம். இதுல வந்து பார்ட் 2ல ஒரு கேள்வி செய்வோம். ஒரு கேள்வி செஞ்சுட்டு எங்களுக்கு இந்த கிளாஸ் இன்னைக்கு நிப்பாட்டலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பார்ட் 2ல வரக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் ஆரம்பத்துல ஒரு பேராகிராஃப், ஒரு பந்தி ஒன்று வழங்கப்பட்டிருக்கும். அதுல அந்த எக்ஸாமினர் என்ன எதிர்பார்க்கிறாருன்றத சுருக்கமா குறிப்பிட்டிருப்பாரு. முக்கியமா நீங்க அந்த அவருடைய எதிர்பார்ப்பு என்னன்றத விளங்கிக் கொள்ளணும். அதன் அடிப்படையில தான் அதுக்கு பின்னால கேட்கப்படக்கூடிய 4 கேள்விகளுக்கும் விடை எழுத வேண்டி இருக்கும். இதுல நான் 2வது கேள்வி பார்ப்போம். நிதியியல் இடையீட்டத்தை, அதாவது ஃபைனான்சியல் இன்டர்மீடியேஷன், நிதியியல் இடையீட்டத்தை ஆற்றுவதன் மூலம் வங்கிகள் இலங்கையின் பொருளாதாரத்தில் முக்கியமான பங்கை வகிக்கின்றது. இந்த செயற்பாடு வங்கிகளை வெவ்வேறு வகையான இடர்களுக்கு வெளிப்படுத்துகின்றது. அவ்வாறான இடர்களை முழுமையாக முகாமைத்துவம் செய்வது முக்கியமானது. இன்னொரு டெக்னிக் என்னன்னு சொன்ன, இந்த பந்தியை நீங்க ஒரே அடியா வாசிக்க வேணும். இந்த பந்தியை நீங்க வந்து என்ன செய்யணும்னா பிரிச்சு கொள்ளணும், பிரேக்அப் பண்ணணும். இதுல ஒரு 2 அல்லது 3 விடயம் எக்ஸாமினர் எதிர்பார்க்கிறாரு. ஓகே, அப்ப இதுல வந்து முதலாவது அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, ஃபைனான்சியல் இன்டர்மீடியேஷன் ப்ரோசஸ் என்றா என்னது, நிதியியல் இடையீட்ட முறைமை அல்லது நிதியியல் இடையீட்ட தொழிற்பாடுன்னா என்னன்னு பார்க்கிறாரு. அடுத்தது சொல்றாரு, இந்த செயற்பாட்டுல இடர்பாடுகள் காணப்படுகின்றது. எனக்கு தெரியும் இவர் கேள்வி கேட்க போறாரு, இந்த இன்டர்மீடியேஷன் ஃபைனான்சியல் நிதியியல் இடையீட்டத்துல காணக்கூடிய இடர்பாடுகள் என்னன்றது கேட்க போறாரு. 3வது கேள்வி என்ன கேட்கிறாரு, அந்த இடர்பாடுகளை எவ்வாறு முகாமைத்துவம் செய்ய போறீங்க. அப்ப இந்த 3ஐயும் அடிப்படையாக கொண்டுதான் பின்னால வரக்கூடிய கேள்விகள் அமைய போகுது. எனக்கு தெரிஞ்சிருக்கணும் நிதியியல் இடையீட்ட தொழிற்பாடுண்டா என்ன, அது யாரால மேற்கொள்ளப்படுகின்றது, எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றது, அது தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது நிதியியல் இடையீட்ட தொழிற்பாட்டுல காணப்படக்கூடிய இடர்பாடுகள் என்ன தெரிஞ்சிருக்கணும்.
தெரிந்திருக்கணும். அடுத்தது அந்த இடர்பாடுகளை எவ்வாறு முகாமைத்துவம் செய்ய வேண்டும் என்றே தெரிந்திருக்கணும். இதுக்குள்ளதான் எங்களோட விட இருக்கணும். இதை தவிர வேற எதுவும் எழுதக்கூடாது. முதலாவது கேள்வி, நிதியியல் இடையீட்டம் என்றால் என்ன என்பதையும் ஒரு வங்கி எவ்வாறு நிதியியல் இடையீட்டத்தை செயற்படுத்துகின்றது என்பதையும் தருக. இதுல 2 கேள்வி இருக்குது. முதலாவது நிதியியல் இடையீட்டம் என்றால் என்னன்னு கேட்கிறாரு. அடுத்தது ஒரு வங்கி அந்த நிதியியல் இடையீட்ட தொழிற்பாட்டை எவ்வாறு மேற்கொள்கின்றது, இந்த 2ஐயுமே கேட்கிறாங்க. ஓகே, சோ அப்ப நான் முதலாவது நிதியியல் இடையீட்டம் என்னன்றதுக்கு விடை எழுதணும். அப்ப அதுல 2 கேள்வி இருக்குது. முதலாவது கேள்வி, நிதியியல் இடையீட்டம் என்றால் என்ன? அது எனக்கு தெரியும், ஒரு பொருளாதாரத்துல மிகை அலகுகள்ல காணப்படக்கூடிய பணத்தை பற்றாக்குறையான அலகுகளுக்கு வழங்குறது, அதான் நிதியியல் இடையீட்டம். மிகையான அலகுகள். அப்ப இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கல் நான் விளங்கப்படுத்தினது சும்மா பேசிக். நாங்க அப்படி ஆன்சர் எழுதலாம், பிழை இல்லை. ஆனா இந்த லெவல்ல அதை விட கொஞ்சம் கூடுதலான டெக்னிக்கலா எழுத வேண்டியிருக்கும். அப்ப மிகையான அலகுகள்ல இருந்து என்ன வாய்ப்புகள் பெறப்படுகின்றது, குறையான அலகுகளுக்கு கடன் வழங்கப்படுகின்றது. அப்ப அந்த அந்த வேர்ட் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நீங்க எழுதுனீங்கன்னு சொன்னா ஆன்சர் பூர்த்தியா இருக்கும். ஸோ நிதியியல் இடையீட்டம் என்பது மிகையான அலகுகளிடமிருந்து மிகையான தொகையை வைப்பாக ஏற்று பற்றாக்குறையான அலகுகளுக்கு அவற்றை கடனாக வழங்கக்கூடிய ஒரு தொழிற்பாடு, அதான் நிதியியல் இடையீட்டம். அப்ப அந்த செயற்பாட்டை வங்கிகள் எவ்வாறு மேற்கொள்கின்றன, அது 2வது கேள்வி. ஒரு வங்கி எவ்வாறு நிதியியல் இடையீட்டத்தை செயற்படுத்துகின்றது, அதுல 2 கேள்வி இருக்கின்றது. என்னோட ஃபர்ஸ்ட் எடுத்து பாருங்க, இதுக்குரிய விட இருக்கும். அவ வங்கிகள் என்ன செய்யும், இந்த மிகை அலகுகள்ல இருந்து வாய்ப்புகளை ஏற்று குறையான அலகுகளுக்கு கடன் வழங்குறதுக்காக வங்கிகள் சில செயற்பாட்டை மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது. ரைட், முதலாவது தான் வைப்பு, என்ன சொல்ற, டிபாசிட் ப்ராடக்ட், வைப்பு பண்டங்களை அறிமுகம் செய்து அதற்கு வட்டி வழங்கி வைப்பாளரிடமிருந்து அந்த மிகையான தொகையை வங்கிக்கு எடுக்கணும். அடுத்தது வங்கி நிதி தேவையான ஆட்களை கண்டுபிடிக்கணும். ரைட், யார் யாருக்கு நிதி தேவை, அவர்களுக்கு அந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய தகுதி இருக்கின்றதன்றத அறியணும். அறிந்து அப்படி கடன் மீள செலுத்த தகுதியானவர்களுக்கு அந்த சல்லிய கடனாக வழங்கணும். அப்ப இந்த தொழிற்பாட்டை செய்யற நேரம் வங்கிகளுக்கு முதிர்ச்சி பொருத்தப்பாடின்மை தோன்றும். ஏன், பொதுவாக தெரியும், டிபாசிட் என்றது வைப்புகள் என்றது குறுங்கால அடிப்படையில பெறப்படுவது. யாரும் 20 வருஷத்துக்கு டிபாசிட் வைக்கிறல்ல, 10 வருஷத்துக்கு டிபாசிட் வைக்க மாட்டாங்க. ஒரு டிபாசிட், ஒரு வைப்பு பொதுவாக 1 வருடம், 6 மாதம், 3 மாதம், கூடினா 5 வருடம், அப்படித்தான் வைப்புகள் மேற்கொள்ளப்படும். ஆனா கடன் வாங்குற நேரம் குறைஞ்சது 5 வருடம், கூடினது 25 வருடம். அப்ப குறுகிய கால வைப்புகளை ஏற்று நீண்ட கால கடன் வழங்கும் போது அதுல ஒரு முதிர்ச்சி வேறுபாடு காணப்படும். அப்ப அதை அந்த வங்கிகள் கவனமாக பூர்த்தி செய்ய வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகின்றது. அதே நேரம் ஏற்றுமதி இறக்குமதிக்கு தேவையான ஃபெசிலிட்டேஷன், ஏற்றுமதி இறக்குமதிக்கு தேவையான நிதி கொடுக்கல் வாங்கல்கள், ஏனைய வசதிகளை செய்து கொடுக்கணும். நாட்டின் பொருளாதார உற்பத்திக்கு தேவையான அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவற்றுக்கு முதலீடுகள் செய்யணும்.
அது போன்ற நடவடிக்கைகளை இந்த வங்கிகள் மேற்கொள்வதன் மூலம் இந்த நிதியியல் இடையீட்ட செயற்பாட்டை மேற்கொள்கின்றது. ரெண்டாவது கேள்வி, இது 5 மார்க்ஸ்ன்றதால நீங்க 5 பாயிண்ட்ஸ் எழுதணும். 5 பாயிண்ட்ஸ் எழுதினீங்கன்னா போதும். ரெண்டாவது கேள்வி, இலங்கையில் நிதியியல் நிதியீட்டத்தை செயற்படுத்தும் நிறுவனங்கள் வங்கிகள் மாத்திரம் அல்ல. நீர் இக்கூற்றை ஏற்றுக்கொள்கின்றீரா? உமது விடையை உதாரணங்களுடன் ஆராய்க. என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, இந்த ஃபைனான்சியல் இன்டர்மீடியேஷன் என்ற தொழிற்பாடு வங்கிகளால மட்டுமா மேற்கொள்ளப்படுகின்றது, அல்ல வேறு நிறுவனங்களும் இந்த தொழிற்பாடுல ஈடுபடுகின்றதா? என்ன சொல்றாங்க, வங்கிகள் மட்டும் இல்ல, ஏனைய நிறுவனங்களும் ஈடுபடுகின்றது. சரியா பிள்ளையாண்டு கேட்கிறாங்க. சரி என்று சொன்னாலும் அல்லது பிள்ளை என்று சொன்னாலும் ரெண்டு பக்கமும் ஆர்கியூ பண்ணலாம், ரெண்டு பக்கமுமே உங்களுக்கு ஆன்சர் எழுதலாம். ஆனா என்னன்னு கேட்டா, நீங்க சரின்னு சொன்னா அதை உறுதிப்படுத்துறதுக்கு நீங்க காரணம் சொல்லணும், இல்லைன்னு சொன்னா அதை உறுதிப்படுத்துறதுக்கும் நீங்க காரணம் சொல்லலாம். அல்லது நீங்க ரெண்டு விதமாகவும் எழுதலாம். சரின்னும் சொல்லலாம், பிள்ளைன்னு சொல்லலாம். அப்படி இல்லை ரெண்டுக்கும் பொதுவானதாக எழுதவும் மேலும். ஆனா நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஆதாரங்கள் அல்லது அடிப்படைகள் நீங்க சொல்லக்கூடிய விடைய உறுதிப்படுத்துறதா இருக்கணும். சரின்னு சொல்லிட்டு பிள்ளை அது செய்யறாங்கல்ல, லோன் தராங்கல்ல, அப்படி எழுதுகிறாரு. அப்ப நீங்க சரின்னு சொன்னா அதுக்குரிய ஆதாரத்தை முன் வைக்கணும். இதுக்கு என்ன விட சொல்லலாம், சரின்னு சொல்லலாமா அல்லது அந்த கூற்றை ஏற்றுக்கொள்ளலாமா அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாது? வங்கிகள் மாத்திரம் இல்ல இந்த நிதியியல் செயற்பாட்டுல ஈடுபடுது, அது தவிர வேற நிறுவனங்களும் காணப்படுகின்றது. சரி என்று யாசினி மிக்க விட சரி என்று சொல்றாங்க. யாசினிக்கு 2-3 காரணம் சொல்லலுமா ஏன் இந்த விட சரி என்று நீங்க சொல்றீங்க? ஒரு காரணம், டைப் பண்றது கஷ்டமா இருந்தா ஒரு காரணம் சொல்லுங்க. ஏன் வங்கிகள் மாத்திரம் இந்த தொழிற்பாட்டோடு சம்பந்தப்படல? டைப் பண்ற கஷ்டம் போல யோசிங்க. ஓகே, பரவாயில்ல, நான் விடைய பார்ப்பேன். இப்ப ஃபைனான்ஸ் கம்பெனியும் இதோட சம்பந்தப்படுறாங்கன்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ இதுக்கு நாங்க அந்த ஆன்சர் எழுதுற நேரம் ஒரு அப்ரோச், ஒரு அணுகுமுறை ஒன்று காணப்படும். அப்ப அந்த அணுகுமுறையை நாங்க படிச்சு கொண்டோம்னு சொன்னா எந்த கேள்வி வந்தாலும் எழுதுறது எங்களுக்கு லேசா போயிட்டோம். ஓகே, அப்ப இதுல கேள்வி நாங்க என்ன செய்யணும்னு கேட்டா, முதலாவது நாங்க ஆரம்பிக்க வேண்டும் வேற கோட்பாடு என்னன்றது. அப்ப நிதியியல் இடையீட்டம் என்ற கோட்பாடு என்னன்றத நாங்க முதலாவது ஆன்சரா முதலாவது பாயிண்ட்ல அதைத்தான் கொடுக்கணும். ஓகே, ரெண்டாவது பாயிண்ட்ல எங்களுக்கு சொல்லலாம், அப்ப அந்த கோட்பாட்டின் அடிப்படையில யார் யார் இந்த நிதியியல் இடையீட்டத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிறாங்கன்றது, வங்கி மாத்திரம் மாற்றம்ல இன்னும் வேற யார் யாரு சம்பந்தப்பட்டிருக்கிறாங்கன்றத சொல்லலாம். மூன்றாவது சொல்லலாம், ஆனாலும் இந்த வங்கிகள் உடைய பங்களிப்பு என்னது, வங்கிகளுடைய பங்களிப்பு என்னதுன்றத சொல்லலாம். இப்போ முதலாவது பாயிண்ட், இந்த கேள்விக்குரிய முதலாவது பாயிண்ட் நாங்க என்னத்த அடிப்படையில் சொன்னா இந்த இதுல கோட்பாடு என்னது. ஆனா நீங்க இந்த முதலாவது கிளாஸ்ல அல்லது ரெண்டாவது கிளாஸ்ல டியூட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதை நான் சொல்லியிருக்கிறேன், நிதியியல் முறைமை என்றது
பல அலகுகளால ஒன்று சேர்க்கப்பட்ட ஒரு விடயம். ஒரு நிதியியல் முறைமையுடைய நோக்கம் இந்த நிதியியல் இடையீட்டு தொழிற்பாட்டை இஃபெக்டிவ், அதாவது இஃபெக்டிவ் வினைத்திறனை மேற்கொள்றது. அப்ப அந்த வினைத்திறனாக இந்த நிதியியல் இடையீட்டத்தை மேற்கொள்ளணும்னா அது அந்த நிதியியல் முறைமையில காணப்படக்கூடிய பல்வேறு அலகுகள் ஒன்றிணைந்து கூட்டாக தொழிற்பட்டா மாத்திரமே செய்ய முடியும். எங்களுக்கு தெரியும், ஒரு நிதியியல் முறைமையில காணப்படக்கூடிய அலகுகள்ல நிதியியல் நிறுவனங்கள் காணப்படுகின்றன, நிதியியல் சந்தைகள் காணப்படுகின்றன, நிதியியல் பொருட்கள் சேவைகள் காணப்படுகின்றன, பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் கொடுப்பனவு தீர்ப்பனவு முறைமை காணப்படுகின்றது. இதெல்லாம் ஒன்றா சேர்ந்தால்தான் இந்த தொழிற்பாட்டை இஃபெக்டிவாக செய்ய முடியும். அப்ப முதலாவது பாயிண்ட்ல நான் என்ன எழுதணும்னு கேட்டா, நிதியியல் இடையீட்டத்தினை மேற்கொள்வதற்கு நிதியியல் முறைமையின் வினைத்திறனான தொழிற்பாடு முக்கியம். நிதியியல் முறைமை என்பது நிறுவனங்கள், சந்தைகள், கொடுப்பனவு முறைமைகள் போன்ற பல்வேறு கூறுகளால ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அடுத்தது நான் சொல்லலாம், வங்கி என்பது நிதியியல் முறைமையில ஒரு அலகு மாத்திரம், நிதியியல் நிறுவனங்கள்லையும் ஒரு அலகு மாத்திரம். வங்கிக்கு மேலதிகமாக பல்வேறு நிதி நிறுவனங்கள் காணப்படுகின்றன, பல்வேறு கொடுக்கல் வாங்கல் தீர்ப்பனவு முறைமைகள் காணப்படுகின்றன, பல்வேறு வகையான நிதி சந்தைகள் காணப்படுகின்றன. இவையும் இந்த தொழிற்பாட்டை மேற்கொள்வதில் முக்கியத்துவம் வழங்குகின்றது. ஒரு பேங்க் மட்டும் இருந்தா செய்யல, மார்க்கெட் இல்ல, பேமெண்ட் சிஸ்டம் இல்லைண்டா டிபாசிட் எடுக்கவும் இல்லாது, லோன் கொடுக்கவும் முடியாது. பேமெண்ட் சிஸ்டம் இல்லைண்டா ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் செய்ய முடியாது. அப்ப நிதியியல் இடையீட்டம் பாதிக்கப்படும். ஒரு நாட்டுல வங்கியால எல்லா வாடிக்கையாளரையும் கவர் பண்ண முடியாது. அதுக்கு ஃபைனான்ஸ் கம்பெனி தேவை, லீசிங் கம்பெனி தேவை, மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி தேவை, பிரைமரி டீலர்ஸ் தேவை. அப்ப எனக்கு அந்த பாயிண்ட் எழுதலாம். இந்த முழுமையான இந்த இஃபெக்டிவ் வினைத்திறனான தொழிற்பாட்டை ஒரு வங்கியால அல்லது வங்கி முறைமையால மாத்திரம் மேற்கொள்ள முடியாது. காரணம், இதுக்கு எங்களுக்கு சந்தைகள் தேவை, கொடுப்பனவு தீர்ப்பனவு முறைமைகள் தேவை, ஏனைய அலகுகளும் ஒன்றிணைந்தால் மாத்திரமே இதை இஃபெக்டிவான முறையில மேற்கொள்ள முடியும். மூணாவது சொல்லலாம், வங்கியுடைய பங்களிப்பு என்னன்றது. பேங்க் இது கமர்ஷியல் பேங்கிங். இதுல போயிட்டு எங்களுக்கு நான் பேங்க் ஃபைனான்ஸ் கம்பெனியை பத்தி அளவுக்கு மிச்சம் கதைக்கல, மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனியை அளவுக்கு மிச்சம் கதைக்க. எங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல சொல்லலாம், பேங்க் மட்டும் இல்லை, ஃபைனான்ஸ் கம்பெனி, மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி, லீசிங் கம்பெனி, பேமெண்ட் சிஸ்டம், அது எல்லாமே இந்த திறனான நிதியியல் இடையீட்டத்துக்கு உதவுகின்றது. வங்கி மாத்திரம் இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனாலும் இது கமர்ஷியல் பேங்கிங் பாடம் என்றதால வங்கியல் முறைமையின் பங்களிப்பை நாங்க அடுத்த கட்டாயம் சொல்லணும். அப்ப அடுத்த பாயிண்ட் எங்களை சொல்லலாம். ஆனாலும் இந்த நிதியியல் முறைமையில நான் இந்த முதலாவது டியூட்ல சொல்லியிருக்கிறேன், 60% அதிகமான பங்களிப்பை இந்த வங்கிகள் தான் மேற்கொள்கின்றது, கமர்ஷியல் பேங்க்ஸ். முதலாவது டியூட்ல நான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு அடுத்தது சொல்லலாம், ஆனாலும் இந்த இடையீட்ட தொழிற்பாட்டுல 60% மேலதிகமான பங்களிப்பை வங்கிகள் தான் மேற்கொள்கின்றன. ஆகவே வங்கிகள் இல்லாமல் இந்த நிதியீட்டத்தை மேற்கொள்ள முடியாது. அப்ப நீங்க இது சரின்றதுக்கும் இல்ல, சரின்னு சொல்றீங்க, ஆனா அதே நேரம் இது பிளாண்டும் சொல்றீங்க. அப்ப வங்கித்தான் இட முக்கியமான பங்களிப்பை செய்து, ஆனாலும் வங்கியால மாத்திரம் இதை சரியான முறையில அல்லது இஃபெக்டிவா செய்ய முடியாது. ஏனைய அலகுகள் அல்லது மூலக்கூறுகளோட உதவியும் வங்கிகளுக்கு தேவை. அப்ப அப்படி ஒரு தர்க்க ரீதியான ஒரு ஆன்சர் நீங்க எழுதுவீங்க, லேசா 5 மார்க்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா சொல்லலாம், ஆம்டு சொல்லலாம், காரணத்துக்கு எழுதுனா வங்கிகளை தவிர
ஃபைனான்ஸ் கம்பெனி, லீசிங் கம்பெனியோ ஏனைய மூலக்கூறுகளும் இதுக்கு உதவி செய்து எழுதலாம். ஆனா 5 மார்க்ஸ் எடுக்கணும்னு சொன்னா இது மாதிரி ஒரு தர்க்க ரீதியான ஒரு ஒரு விடையை நீங்க எழுதியலும்னு சொன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் நிச்சயமா கிடைக்கும். அப்ப அந்த கேள்வி அணுகுமுறை நாங்க 2-3 பேப்பர் செய்யற நேரம் அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். ரைட், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அப்ப அந்த அணுகுமுறையை நீங்க பிடிச்சு கொண்டீங்கன்னா எந்த கேள்வி என்ன மாதிரி கேட்டாலும் உங்களுக்கு லேசா விட எழுதிடலாம். அடுத்த இலங்கையில் 3வது கேள்வி, கடன் வழங்கல் செயற்பாட்டிலிருந்து எழும் கடன் இடர்நேர்வானது வங்கியின் திரவத்தன்மை மட்டத்தை எவ்வாறு பாதிக்கின்றது என்று ஆராய்க. இப்ப அடுத்த டாபிக்கு போயிட்டாரு, என்னென்ன இடர்நேர்வு. அதுவும் நேரடியா கேட்கல, வங்கி தொழில காணக்கூடிய இடர்நேர்வு என்னன்னு கேட்கவும் இல்லை. அப்ப அதுல அவர் ஒரு குறிப்பிட்ட இடர்நேர்வை மட்டும் தான் எடுக்கிறாரு. ரைட், 2 இடர்நேர்வு. ஒன்று கடன். கடன் வழங்குறதால என்ன வரும்? கடன் இடர்நேர்வு வரும். அப்ப அத திரவத்தன்மை இடர்நேர்வோட தொடர்பு படுத்துறாரு. அப்ப இங்கத்தான் அந்த அப்ளிகேஷன்ன்றது முக்கியம். தியரி கேட்கல அவர். தியரிண்டா கடன் இடர்நேர்வுண்டா என்ன, திரவத்தன்மை இடர்நேர்வுண்டா என்ன விளங்கப்படுத்துங்க, அது தியரி. இவர் வந்து கடன் இடர்நேர்வை திரவத்தன்மை இடர்நேர்வோட தொடர்பு படுத்தி உங்களோட அந்த அப்ளிகேஷன் அபிலிட்டி என்னன்றத பாக்குறாரு. அப்ப இதுக்கு நாங்க எப்படி விடை எழுதலாம்? முதலாவது நாங்க என்ன சொல்லணும்டா, கடன் இடர்நேர்வுண்டா என்னது அதை சொல்லணும். 2வது திரவத்தன்மை இடர்நேர்வுண்டா என்னதுன்றத சொல்லணும். அடுத்தது கடன் இடர்நேர்வுக்கும் திரவத்தன்மை இடர்நேர்வுக்கும் என்ன தொடர்பு சொல்லணும். அப்ப கடன் இடர்நேர்வுண்டா என்னது? கடன் இடர்நேர்வுன்றது வழங்கப்பட்ட கடனை கடன் பெற்றவர் திரும்ப செலுத்த தவறும் போது வங்கிக்கு ஏற்படக்கூடிய அந்த நட்டம் தான் கடன் இடர்நேர்வு. கொடுத்த கடன் மீள செலுத்தப்படாததால ஏற்படக்கூடிய நட்டம் அதான் கடன் இடர்நேர்வு. அப்ப கடன் இடர்நேர்வு ஏற்படும் போது செயற்படா கடன்கள் வந்து அதிகரிக்கும். கடன் திரும்ப செலுத்த மாட்டாங்க, கட்ட மாட்டாங்க, இன்ஸ்டால்மெண்ட் கட்ட மாட்டாங்க. ரைட், கடன் இடர்நேர்வு அதிகரிக்கிற நேரம் இந்த செயற்படா கடன்கள் அதிகரிக்கும். அடுத்தது திரவத்தன்மை இடர்நேர்வுண்டா என்ன? திரவத்தன்மை இடர்நேர்வுன்றது வங்கி தனது அன்றாட தேவைக்கு தேவையான திரவ சொத்துக்களை கொண்டிருக்காட்டு அல்லது காசு போதாட்டி, வங்கியின் அன்றாட தேவைக்கு போதுமான நிதி மூலங்கள் வங்கியில் காணப்படாம இருந்தா அது திரவத்தன்மை என்று சொல்றேன், இடர்நேர்வு என்று சொல்றேன். அவர் 3வது பாயிண்ட் வந்து 2ஐயும் எப்படி தொடர்புபடுத்துறேன். கடன், அதாவது செயற்பட கடன்கள் கூடும் என்று சொன்னா திரவத்தன்மைக்கு என்ன நடக்கும்ன்றத நாங்க எழுதணும். அப்ப கடன் எடுத்தவர்கள் கடனை கட்டாம இருக்க செயற்பட கடன்கள் கூடும். செயற்பட கடன்கள் கூட கூட வங்கிக்கு வர வேண்டிய வட்டி வருமானமும் மூலதன வருமானமும் இல்லாமல் போகும். கஸ்டமர் லோன் இன்ஸ்டால்மெண்ட் கட்டினா தான் வங்கிக்கு அந்த இன்கம், இன்ட்ரெஸ்ட் இன்கமும் கேபிட்டலும் திரும்ப கிடைக்கும். அவர் கட்டாம விட்டுட்டாருன்னு சொன்னா வங்கிக்கு வர வேண்டிய வருமானங்கள் கிடைக்காது, ஏற்கனவே கொடுத்த மூலதனம் கிடைக்காது. அப்ப வருமானங்களும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட மூலதனங்களும் கிடைக்காமல் போகும்போது வங்கியிடுக்க தன் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான நிதி காணாமல் போகும், நிதி பற்றாக்குறை ஏற்படும். ஆகவே வங்கி திரவத்தன்மை இடர்நேர்வை எதிர்நோக்கும். அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்க சரியா கொடுத்துருங்க. ஓகே, இந்த கேள்விக்கு அப்படித்தான் விடை எழுதணும். கடன் இடர்நேர்வு, கடன் இடர்நேர்வால செயற்பட கடன்களுக்கு அதிகரிக்கும். திரவத்தன்மை இடர்நேர்வு
செயற்படா கடன்கள் கூட்டு நேரம் வங்கிக்கு வர வேண்டிய வட்டி வருமானமும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட மூலதனமும் வராமல் போகும். அதனால அன்றாட தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான நிதியீட்டம் வங்கிக்கு கிடைக்காததால வங்கிக்கு திரவத்தன்மை பாதிக்கப்பட்டு திரவத்தன்மை இடர்நேர்வு ஏற்படுகின்றது. 4வது கேள்வி, ஒரு வங்கிக்கான ஒருங்கிணைந்த இடர்நேர்வு முகாமைத்துவ கட்டமைப்பு இன்டிகிரேட்டட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம்வொர்க். இது நாங்க இன்னும் படிக்கல, இது படிப்பமைப்புன்னு கேட்டா அந்த பேங்கிங் ரெகுலேஷன் நான் சொன்ன 4-5 முக்கியமான ரெகுலேஷன்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்காங்க. அதுல நாங்க இந்த டாபிக்கை படிப்போம். அது பிறகு இதுக்கான விடையை நாங்கள் செய்யலாம். ஸோ அடுத்த கிழமை நாங்க இந்த ரெகுலேஷன்கள் பத்தி கொஞ்சம் படிப்போம். முக்கியமான ரெகுலேஷன்களையும் படிச்சு முடிச்சிட்டோம்ல. அதே போல அந்த ரேஷியோ அனாலிசிஸ், ஃபைனான்சியல் அனாலிசிஸ் மட்டும்தான் மிச்சம் வரும். அதையும் முடிச்சிட்டோம்னு சொன்னா நாங்க இந்த பேப்பர் 2 பேப்பரை எங்களுக்கு கம்ப்ளீட்டாவே செய்யலாம் ஒரு 2 கிளாஸ்ல. ஸோ அப்போ அடுத்த கிழமை நாங்க இந்த முக்கியமான ரெகுலேஷன்களை பத்தி படிக்கலாம். ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா யாஷினி? ஓகே, ஸோ அப்போ நாங்கள் அடுத்த கிழமை திரும்ப மீட் பண்ணுவோம். நன்றி.